ஷட் டவுனுங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம், மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணேன். மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிரசன்டர் மோடு மாத்திட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஓகேங்க மேடம். நீங்க வந்து மீட்டிங் மட்டும் 100 பேர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? மத்தபடி எல்லாமே ஓகே தான், ஒன்னும் ஆகாது. நீங்க மியூட் மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க மேடம். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வருமே. மியூட்டா? மியூட் ஆப்ஷன் வருதா பாருங்க உங்க பேருக்கு மேல. பேருக்கு மேலயா? எந்த இடத்துலன்னு கரெக்டா சொல்லுங்க சார். எனக்கு ஜூம்ல பார்த்து இதுல கரெக்டா அது பார்ட்டிசிபென்ட்ஸ் குள்ள போணுமா? அப்படிங்க. உங்க மேல வந்து மேடம் இப்ப என்னோட பேரு உங்க பேரு மட்டும் பிரசன்ட்ல இருக்குங்களா? ஆமா. அதுக்கு மேல கொஞ்சம் பாருங்க, அந்த டிக் அடிக்கி மியூட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதுக்கு கீழ பார்ட்டிசிபென்ட் எல்லாம் வராங்களா? எதுவுமே வரல. பார்ட்டிசிபென்ட்டோட லிஸ்ட் இருக்குமே. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் எப்பயுமே வரதே இல்லைங்க சார். அட்டெண்டீஸ்னு போட்டு வருதுங்களா? எதுவுமே வரல. உங்க பேரு என் பேரு அவ்வளவுதான். கரண்ட்லி இன் திஸ் மீட்டிங் 2 அப்படின்னு வருது அவ்வளவுதான். சரி சரி மேடம். கீழ வந்து இந்த வீடியோ சிம்பிள், ஆடியோ சிம்பிள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்க மேடம்? அதெல்லாம் இருக்கு. அங்க 2 பேரோட சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஷோ பார்ட்டிசிபென்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி பாருங்க. பார்ட்டிசிபென்ட் எல்லாம் வராங்களா பாருங்க. வரல. உங்க பேரு என் பேரு அவ்வளவுதான். 2 பேர் தான் வருது. மத்தவங்க எல்லாம் யார் பேரையும் காட்டலீங்களா? காமிக்கல. இது நாள் வரைக்கும் என்னைக்குமே காமிச்சது இல்ல. நான் அன்னைக்கே ஒரு நாள் கேட்டேன்ல. அப்படிங்களா? 87 பேர் இப்போ வந்திருக்காங்க. அது உங்களுக்கு காட்டல? காமிக்கல. சரி மேடம், ஓகே மேடம். உங்களுக்கு அங்க சரி மேடம், அவங்க நம்ம இதுல ரைட் சைடு ரைட் சைடுல தெரியல. லெஃப்ட் சைடு கார்னர்ல வெறும் 70+ தான் காமிக்குது. ஓ, அங்கதான் நீங்க காமிக்குது. அத பார்த்து தான் சொல்றீங்க. அத பார்த்தா சொல்றேன். அவங்களோட இண்டிவிஜுவல் நேம் எல்லாம் காட்டல. ஒருத்தர் தான் யார் எதுவுமே காமிக்கல. சரிங்க மேடம். நான் மேக்ஸிமம் அந்த போன்லயுமே ஒரு 22% இருக்கு மேடம் சார்ஜரு. போதுமா? இங்க ஷட் டவுன் காலையில இருந்து ஷட் டவுன் ஆயிருச்சு. நீங்க நீங்க பண்ணுங்க, பார்ட்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க மியூட் ஆல் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க அப்படின்னு. ஓகே ஓகே. மியூட் ஆல் கொடுக்கிறது தான் பிரச்சனை. மியூட் பண்ணாம இருந்தாதான் எனக்கு ஓகே ஆகும். ஏன்னா கேக்க ஆன்சர் பண்ணிட்டே வரணும். நீங்க மியூட் ஆல் கொடுக்காம அவங்க இன்டராக்ட் பண்ணாங்கன்னா தான் சரியா வரும். அதான் மேடம், அவங்கள வந்து இன்டராக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க சொல்லி முடிச்சோன்னா ஆஃப் பண்ணிர சொல்லிருங்க மேடம். ஓகே ஓகேங்க சார். ஓகே. அந்த மாதிரி பண்ணுங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மறுபடியும் நான் 3:30 மணிக்கு இப்ப டைம் வந்து 2:10 ஆச்சு. நான் முடிக்கும் போது வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம். சரிங்க சார். ஓகேங்க சார். 3 மணிக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மறுபடியும். சரிங்களா மேடம்? ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம், தேங்க் யூ. மேடம், இப்போ ஒன்ஸ் மியூட் ஆல் கொடுத்துட்டுங்களா? நீங்க ஆன் பண்ணி பேசிக்கிறீங்களா? இப்ப கொடுத்துறேன். நீங்க ஆன் பண்ணிட்டு மறுபடியும் பேசுங்க. இப்போ ஒரு மியூட் ஆல் கொடுக்குறேன். இல்ல, ஆன்னா நான் மட்டும் என்னோடது மட்டுமா? ஆமா, உங்களுது மட்டும் ஆன் பண்ணனும். இப்போ ஆன் பண்ணி பேசுங்க மேடம். ஓகேவா? கேக்குதா? வந்துருச்சு. இப்ப எல்லாருக்கும் மியூட் ஆல் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே மேடம், அவ்வளவுதான். உங்க சிவா சார் இருக்காரு, பேசுறீங்களான்னு. கொடுங்க மேடம். சிவா ஐயப்பா. சிவா, என்ன இப்ப பயங்கரமா இது கலக்கற ஏட்டக்குது இதுல. நான் தெரியும் ஏதோ நம்மள உனக்கு. சொல்லுங்க. நான் உனக்கு தெரியுறேனா? நீங்க இன்னும் கேமராக்கு கரெக்ட்டா வரல சிவா. கேமராக்கு நீங்க இன்னும் வரல. இப்பதான் வர்றீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நேரா வாங்க. கேமராக்கு நேரா வாங்க. சைடு இன்னும் கொஞ்சம். இங்க தெரியுது, என்ன பார்த்தா தெரியுது. அப்படியே ஓகே ஓகே. ஸ்கிரீன்ல நான் தெரியுறேன். உன்னோட ஃபேஸ் வந்து இதோட கண்ணு மட்டும் தான் தெரியுது. சரி. எனக்கு மொபைல்ல நான் பார்க்கறனால. சரி ஓகே. இங்க நம்ம ஓகே ஓகே சிவா. சரிங்க சிவா, எப்படி போயிட்டு இருக்கு சிவா பிளாக்லாம்? அது பாட்டு போது விடுறாங்களா பாரு. இப்ப கூட கொரோனா கூட என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவ்வளவுதான். அப்படிதான் ஆயிப்போச்சு. சரிங்க சிவா. சரிப்பா, பார்க்கலாம். பார்ட்டிசிபென்ட் எல்லாம் இருக்காங்கப்பா, நம்ம பிறகு பேசலாம். ஓகேப்பா. சரிங்க சார். ஓகே பை.
டைம் என்னாச்சு? 6 நிமிஷம் ஆச்சு. சப்பா. என்ன ஆகுது? எது? என்னாச்சுமா? வைரஸ் குழம்பல். ஏய், நீ அப்பயே கிளம்புறேன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டு போன. ஸோ அப்புறம் ஞாபகப்படுத்த இந்த கரண்ட் பில் அமௌண்ட் எடுக்கணுன்றத. ஏய், அந்த இது கிளீன் பண்ண யாராவது கூட்டிட்டு வாப்பா. தண்ணி எல்லாம் பாரு இங்க வரைக்கும் இதாயிடுச்சு. அடுத்த வாரம் வரைக்கும் மழை வரும். திங்கள்ஸ் கூட்டிட்டு வரலன்னா நீ தான் மேலே ஏறுற. ஏன் அவங்களுக்கு வேலை இல்லாத அன்னைக்கு கூட ஏதாவது சாட்டர்டே சண்டேஸ் நான் உனக்கு எங்கெங்கன்னு காமிச்சிடுறேன். ஆனா நீட்டா முடிச்சு கொடுத்துருங்க. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. எப்படி நானும் பார்த்தோம் தப்பாதான் தப்பு போட்டு அனுப்புறேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கேன் மிஸ். தொண்டை இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொரோனா வந்துச்சோ? ஓகே டீச்சர்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பீங்க தெரியும். என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணிக்கலாமா இல்லை இன்னொரு நாள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா? அந்த உங்க சைடில் ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, தெரியுங்களா? சரி, கண்டினியூ பண்ணிக்கலாம். மௌனம் சம்மதம். ஓகே டீச்சர்ஸ். ஏய் லூசு, இங்கே சத்தம் கேட்கும், அமைதியாக அதை எங்கேயே கூட்டிகிட்டு போ. சவுண்டு கேட்கும், நீ கிளம்பி வீட்டுக்கு கிளம்பு. ஸோ ஆமாம். ஓகே டீச்சர்ஸ், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஹெச்எம்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாற்றிட்டோம். இதை நீ கிளம்பு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தமிழ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி. அதில் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம பிஃபோர் கோயிங் டு கிளாஸ் ஒரு டைம் நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுதான், அது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நானே இன்றைக்கி போட்டுட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ டைமிங்ஸ் தேவைப்படும் அப்படின்றத மட்டும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு திங் அது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு வந்து 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 யூனிட்லேயுமே வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்றதையும் உங்களோடய டிஸ்கஸ் பண்ணி அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபீல்ட் லெவலில் நீங்கள் தான் வந்து அதை பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைங்களோட டேலண்ட் எப்படி இருக்கும், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைமிங்ஸ் வந்து அதுக்கு எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து என்னென்ன இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபீல்ட் லெவலில் நீங்கள் இருக்கிறனால நமக்கு அதுக்கு எவ்வளோ டைமிங்ஸ் ஆகும்.
ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அப்படின்ட்டு இல்லை, நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே நம்ம வந்து த்ரூ கொஸ்டினிங் மூலமாக தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அச்சீவ் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். டீச்சர்ஸ், உங்களுக்கு இப்போ உங்களை சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் கிளாஸ் வந்து நல்லா கொண்டு போக முடியும். ஓகேவா? எக்கோ ஆகுற மாதிரி இருக்கே. ஸோ அதனால உங்க பக்கத்துல எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீங்க அலோனா தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களோட மொபைல் வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் கிளாஸை வந்து கொண்டு போக முடியும். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். வித்தவுட் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்புறம். ஏன்னா இது இங்கிலீஷ் கிளாஸ் வேறு, அதனால் ஐ எம் நாட் கேரண்டி, அதையும் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து நமக்கு 3 யூனிட் இருக்குது. 3 யூனிட்டில் என்னென்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கம்க்கும் எவ்வளோ டைமிங்ஸ் எடுக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ் கொண்டு போகும்போதும் நம்ம குழந்தைங்க கிட்ட கொஸ்டின் கேட்டு அதன் மூலமாக தான் கொண்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கொஸ்டினிங் ஸ்கில் எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த குழந்தைங்களுக்கு இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் தேர்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த கொஸ்டினும் நானே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த தமிழ்து கம்ப்யூட்டர்து இது எல்லாமே பிடிஎஃப் இது வந்து வள்ளுவர் ப்ரெஸ்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொடுக்கல. நான் இன்றைக்கி தான் அதை ஆஃபீஸ் மெயிலுக்கு அனுப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வள்ளுவர் ப்ரெஸ்ஸில் இன்றைக்கி அல்லது நாளைக்கு இது வரைக்கும் எடுத்த ட்ரைனிங்கோடது எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு காப்பி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸ்கூலில் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் வந்து டைப் பண்ண முடியாது. ஸோ நானும் ஒரு சில ஹிண்ட் மட்டும் இது பண்ணியிருக்கேன். இன்பிட்வீனில் நடுவில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சும்மா 1 or 2 லைன்ஸ் தான் வரும். அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியணும் இல்லையா, இதுக்கு இது சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிண்ட்டு இது நம்ம நோட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் புரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணிக்கணும், ஹிண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? மற்றபடி நீங்கள் ஸ்கூலில் என்னென்னலாம் வச்சுருக்கணும், அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் தேவை அப்படின்றது எல்லாமே நானே உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் எல்லாருமே புக் வச்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே புக் வந்து 2 years ஆயிடுச்சு, 2 வருஷமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நான் அந்த ஹெட்டிங் சொல்லிடுறேன். நீங்கள் அப்படியே உங்களோட இமேஜினேஷன் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சொன்னேன், இன்னும் யாரும் அன்மியூட் பண்ணுற மாதிரி தெரியலையே. மொபைல் கொஞ்சம் அப்படியே அன்மியூட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பட்சத்தில் மொபைல் அன்மியூட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்னன்றது கூட எனக்கு தெரியல. வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குங்களா? ஏன்னா ஐயப்பன் சார் அந்த சைடு இல்ல. ஓகேவா? ஓகே ஓகே. சரி ஓகே. சரி ஓகே. இப்போ இதுதான் கண்டிஷன். கொஞ்சம் உங்கள் மொபைல் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பட்சத்தில் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் யுவர் இன்ட்ராக்ஷன் என்னால் வந்து கிளாஸ் கொண்டு போக முடியாது. ஓகேவா? சரி ஓகே. நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட் ஹலோ சாங். இந்த ரைம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹலோ சாங் இருக்கு இல்லையா, இதில் நம்மளோட லேர்னிங் அவுட்கம் என்ன? ஒரே செகண்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். டீச்சர்ஸ் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ஃபாண்ட் ஓகேவா? கிளியரா இருக்கா? சரி ஓகே. சரி ஓகே. நீங்கள் அப்பப்போ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 இதில் நமக்கு லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சே குட் மார்னிங் அண்ட் ஹலோ.
அதாவது உங்களுக்கு ஒரு ஹலோ சாங் கொடுத்துருக்காங்க இல்லையா, குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ அப்படின்ற மாதிரி ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. இந்த சாங் வந்து நமக்கு எப்படி நீங்க ரிதமிக்கா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பாக்கியா மிஸ் பாருங்க உங்களுக்கு அந்த ட்ரைனிங் குரூப்ல ஒரு லிங்க் போட்டிருக்காங்க. அதுல வந்து அது ரிதமிக்கா இருக்க மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா நமக்கு திக்ஷா ஆப்ல வந்து இந்த சாங்கோட ரிதமிக் இது இல்லை. ஸோ அதனால பாக்கியா மிஸ் போட்டது உங்களுக்கு ட்ரைனிங் குரூப்ல நாங்க போட்டிருக்கோம். சரியா, ஆல்ரெடி நேத்தே போட்டாங்க. அதனால அந்த சாங் வந்து அதுல எப்படி ரிதமிக்கா கொண்டு போகணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போ இந்த சாங்கோட மோட்டிவ் என்ன? எனி ஒன்? ஹலோ குட் மார்னிங் தெரிஞ்சுக்கணும் மிஸ். குட் மார்னிங் நம்ம எப்போ குட் சொல்லணும், மார்னிங் வேர்டு ஹலோ ஹெலோன்ற வேர்டை நம்ம எப்போ சொல்லணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா, ஒன்லி இந்த ரைம்ஸ் இருக்குது, இந்த ரைம்ஸ் மட்டும் குழந்தைய பாட வச்சிடணும், இதை வந்து வரவங்க முன்னாடி அவன் பாடிட்டானா போதும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தப்பு. சரிங்களா, ஸோ இந்த பாடல் முடிந்ததுக்கப்புறம் இதை அந்த குழந்தை வந்து மனப்படமாக பாடணும், அது ஒரு கான்செப்ட். அண்ட் தென் எப்போ யார் வந்தா குட் மார்னிங் சொல்லணும், எப்போ வந்து ஹலோ சொல்லணும் அப்படின்ற கான்செப்ட் குழந்தைக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ இது நீங்க என்ன மாதிரி கொண்டு போகலாம்? எப்படி குட் மார்னிங் சொல்ல வைப்பீங்க, எப்படி ஹலோ சொல்ல வைப்பீங்க? யாராவது எனி ஒன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எப்படி சொல்லி தரலாம் இந்த கான்செப்டை குழந்தைக்கு? குட் மார்னிங் ஹலோ அப்படின்ற கான்செப்டை குழந்தைக்கு சொல்லி தரணும். என்ன மாதிரி சொல்லி தரலாம்? மார்னிங் கிளாஸ்ல குழந்தைங்க என்டர் ஆகும்பொழுது குட் மார்னிங் அந்த மாதிரி அந்த வேர்டு யூஸ் பண்ண சொல்லலாம். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்றப்ப ஹலோ அப்படின்னு சொல்லி அவங்க நேம் சொல்லி கூப்பிடுற மாதிரி அப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடாம நம்ம எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்குலாம் அந்த சர்க்கிள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி நீங்க செய்வீங்க இல்லையா, செய்வீங்க தானே, சர்க்கிள் டைம் சொல்லிட்டு. அந்த மாதிரி சர்க்கிளாக குழந்தைங்களை நிற்க வச்சுட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே இது காமனாக நீங்கள் ஃபஸ்ட்டு 5th வரைக்கும் எல்லாருக்குமே இது செய்யலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஹேபிட். யாராவது பார்த்தா மார்னிங் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்கிறது, அப்புறம் ஹலோ சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஸோ அதனால் குழந்தைங்களை அந்த சர்க்கிள் டைமுக்கு எப்படி நம்ம நிற்க வைக்கணுமோ அந்த மாதிரி சர்க்கிளாக நிற்க வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே இன்டிமேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்லார் வாயிலையும் அந்த வேர்டு வந்து நுழையணும், அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ த்ரூ நம்ம பேசுகிற மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் கொண்டு வர முடியும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த சர்க்கிள் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். குழந்தைக்கு வந்து இந்த பாடல் முடியும் போது குட் மார்னிங் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அது எந்த டைமில் எப்படி யார்கிட்ட சொல்லணும்னு. அண்ட் தென் ஹெலோவும் அதே மாதிரி தான். ஓகேவா, அண்ட் தென் இந்த பாடலும் பாட தெரிஞ்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? ஒரே நாள்லலாம் முடிக்க முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா யூனிட் 1 குழந்தை அப்போ தான் நமக்கு ஸ்கூல் லெவலில் என்ட்ரி ஆகிருக்கான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேறு. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? ஒன் வீக் எடுத்துக்கலாம். 1 வீக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட் இருக்குது. சரிங்களா, யூனிட் 1, 2 and 3 3 யூனிட் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். நான் வந்து இது வந்து ஜூன்லேருந்து தான்ப்பா வச்சுருக்கேன், இப்போ அக்டோபர்லேருந்து அப்படின்னு வைக்கல. காரணம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி சிலபஸ் வந்து குறைக்க போகிறாங்க, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸ்கூல் எப்போ திறப்பாங்கன்றதும் தெரியாது. ஸோ அதனால நான் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணல. நமக்கு நார்மலாக அகாடமிக் இயர் வந்து ஜூன் டு ஏப்ரல் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அதை பிளான் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ அதனால் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். அதில் வந்து நமக்கு 3 யூனிட் இருக்குது, 4 months டைம் இருக்குது. ஆக்சுவலாக செப்டம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும், செப்டம்பர் 15th அந்த மாதிரிலாம் எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த செப்டம்பர் 1 to 15 வரைக்கும் நான் ரிவிஷன் பீரியட்காக வச்சுட்டேன். ஸோ ஒரு யூனிட்டுக்கு 1 month டைம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த 1 monthல நமக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 18 to 20 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன், சே குட் மார்னிங் அண்ட் ஹலோ, இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், அப்புறம் நேம், கிளாஸ் ரூம், ஆப்ஜெக்ட், ரிலேட் நம்பர் வித் ஆப்ஜெக்ட், அப்புறம் ஐடென்டிஃபை அண்ட் ரைட் போத் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் ஃப்ரம் A to I வரைக்கும். அப்புறம் சே தி சவுண்ட்ஸ் ஃபார் ATPN, யூஸ் தி ஸ்ட்ரக்சர், இட் இஸ் அ ரீட் தி சைட் வேர்ட்ஸ். இவ்வளவும் நம்ம அந்த 18 டேஸில் முடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். அதுக்காக தான் அந்த பிளானிங் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த பாடலுக்கு
பாடலுக்கு ஒரு 2 டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க இந்த பாடம் முடிக்கிற வரைக்குமே டெய்லி ஒரு டைம் அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு 1 டே அண்ட் தென் செகண்ட் பேராகிராஃபுக்கு 1 டே, அந்த மாதிரி 2 டேஸ் மட்டும் டைம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிமைனிங் நம்ம அந்த லெசன் முடிக்கிற வரைக்குமே சேம் சாங்கை நம்ம எண்டு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாட்டுக்கே நம்ம 1 வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஓகேவா? அதனால இதுக்கு நான் 2 டேஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் யாருக்காவது எனி அப்ஜெக்ஷன்ஸ்? நோ. இந்த ஒரே வாய்ஸே கேட்கு. மிஸ் உங்க பேரு? நான் பாக்யலட்சுமி பேசிட்டு இருக்கேன். இங்கே தான் பேசுகிறீங்களா? எங்கள் டீச்சர்ஸ் யாருமே பேசவே இல்லை. ஸோ ஓகே, அதான் எங்கேயோ வாய்ஸ் ஃபெமிலியராக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சார். ஸோ ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப்ல என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க நேம் இன்ட்ரடியூஸ் பண்றது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டெய்ஸி, அப்புறம் வேற பட்டர்ஃப்ளை, ஒரு மேங்கோ ட்ரீ, ஒரு கேட், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு வந்து இந்த பாடத்தை நம்ம நடத்தணும். இதில் நம்ம என்ன கான்செப்ட் கொண்டு வரணும்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த பாடத்துக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அந்த பாடம் எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கு பாசிபிள் கொஸ்டின்ஸ் நான் சிலதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் ஃபுல் லெசன் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலும் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாடத்தை காமிக்கும் போது புக்கு எப்படியும் குழந்தைகிட்ட காமிப்போம் இல்லைங்களா? ஸோ குழந்தைகிட்ட நம்ம புக்கு காமிச்சிட்டு இந்த பாப்பா பேர் வள்ளி அப்படின்றத சொல்லிடணும். அடுத்தது இந்த கோட்டோட நேம் சிட்டு அப்படின்றத சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ அவங்க 2 பேரும் ஒரு இதில் வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த லெசன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம இந்த பாப்பா பேர் வள்ளி அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ அது பாப்பா பேர் என்னன்றது கூட நம்ம இங்கே ஒரு கொஸ்டின் வந்து இது பண்ணிக்கலாம். ஷீ இஸ் வள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி கேட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து வள்ளி அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்பப்போவே கேட்கணும். இப்போ ஷீ இஸ் வள்ளி அப்படின்னு சொல்கிறோன்னா ஹூ இஸ் ஷீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து வள்ளி அப்படின்னு சொல்லணும். சம்டைம்ஸ் வந்து அந்த குழந்தை தமிழ்லேயே ஆன்சர் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பைலிங்குவல் யூஸ் பண்ணிக்கலாம். பைலிங்குவல் மீன்ஸ் இப்போ ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேட்டுட்டு உடனே இது யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தை வந்து வள்ளி அப்படின்னு சொல்லும். எதுக்காக அந்த முன்னாடி ஒரு இங்கிலீஷ்னால் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண அவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆகும். போக போக அப்படியே அவங்க இங்கிலீஷை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷீ இஸ் வள்ளி, ஹூ இஸ் ஷீ அப்படின்னு நம்ம கேட்டோன்னா குழந்தை என்ன சொல்லும், வள்ளி அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து கேட்டுக்கலாம். அல்லது மை நேம் இஸ் இது, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை சொல்லணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ அண்ட் தென் ஹூ இஸ் வாக்கிங் அலாங் வித் வள்ளி அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் சேர்த்தா முட்டேனா? சரி, இங்கே சேர்த்துக்கிறேன். ஒரே செகண்ட். இந்த ஒரு அளவுக்கு முடிச்சிட்டாங்க சார். இன்னும் இல்லைங்க சார். மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் ஓகேங்களா? ஹூ இஸ் வள்ளி, ஹூ இஸ் வாக்கிங் அலாங் வித் வள்ளின்னு கேட்குறோம். ஹூ இஸ் வாக்கிங் அலாங் வித் வள்ளி சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். ஹூ இஸ் வாக்கிங் அலாங் வித் வள்ளி?
வள்ளி கூட யார் போறாங்க? சிட்டு. சிட்டுன்னு சொன்னா போதும். குழந்தைங்க அந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா போதும். வள்ளி கூட யார் போறாங்க அப்படின்னு இமீடியட்டா நீங்க தமிழ்ல சொல்லிக்கலாம். இங்கிலீஷ்லயும் கேட்கணும், தமிழ்லயும் சொல்லணும். பைலிங்குவல் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அண்ட் அடுத்தது ஹூ இஸ் வள்ளிஸ் பெட். அந்த சிட்டுங்கிறது வள்ளியோட பெட் அப்படின்னு அடுத்த வேர்டு சொல்லிடலாம். சரிங்களா? சொல்லிட்டு ஹூ இஸ் வள்ளிஸ் பெட் அப்படின்னு கேட்கணும். கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? சிட்டு அப்படின்னு சொல்லும். சரிங்களா? அப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த நடுவில் அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட லேர்னிங் அவுட்கமே. இந்த வாட் இஸ் யுவர் நேம்னு நம்ம கேட்டோம்னா குழந்தைங்க வந்து சொல்ல தெரியணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லிக்கலாம். இப்போ வள்ளி அண்ட் சிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு ஃப்ளவர் பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த ஃப்ளவரோட பேர் டெய்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். விச் ஃப்ளவர் டு வள்ளி அண்ட் சிட்டு சி அப்படின்னு கேட்டால் குழந்தை வந்து டெய்ஸி அப்படின்னு சொல்லும். தமிழில் நடத்திக்கோங்க. நடத்திட்டு கொஸ்டின் கேட்கும்போது இங்கிலீஷில் கேட்டுக்கணும். 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது டெய்ஸியை பார்க்குறாங்க. டெய்ஸின்ற ஒரு பூவை வந்து பார்க்குறாங்க, ஃப்ளவரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் விச் ஃப்ளவர் டு வள்ளி அண்ட் சிட்டு சி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க. டெய்ஸி. டெய்ஸி. சரிங்களா? அந்த மாதிரி இது பண்ணுங்க. அடுத்தது அந்த டெய்ஸி வந்து பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப பிரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே சொல்றாங்க? டெய்ஸி கிட்ட வந்து எப்படி பேசுறாங்க? ஹாய் யூ ஆர் பிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? டெய்ஸி வந்து எப்படி இருக்கு? ரொம்ப பிரிட்டினா அழகா இருக்கு. டெய்ஸி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பேசிக்கிறாங்க. அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அடுத்தது என்ன பார்க்குறாங்க? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க? பட்டர்ஃப்ளை பார்க்குறாங்க. சரிங்களா? பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு பட்டர்ஃப்ளைட் என்ன சொல்றாங்க? யூ ஆர் சோ கலர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அதுக்கு நான் क्वेश्चनே ஃப்ரேம் பண்ணல. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ ஒரு क्वेश्चन. இவங்களே சும்மா கேட்குற மாதிரி கூட வச்சுக்கலாமா? பட்டர்ஃப்ளை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் அதில் போடாமல் விட்டுட்டேன். கீழே கொண்டு வந்திருக்கேன். எது கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கேன். மோர் கலர்ஃபுல் அப்படின்னு மாதிரி கடைசியா கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நடுவில் நீங்கள் நடத்தும் போது அதை அப்படியே இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குறாங்க. பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளைட் என்ன சொல்றாங்க? யூ ஆர் சோ கலர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. நீ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க, நிறைய கலர்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லினீங்க போதும். அடுத்தது பட்டர்ஃப்ளை பார்த்து முடிச்சுட்டு எங்க போறாங்க? என்ன பார்க்குறாங்க? ஒரு பெரிய மேங்கோ ட்ரீ பார்க்குறாங்க. விச் ட்ரீ டு தே see? மேங்கோ ட்ரீ. சரியா? அடுத்தது மேங்கோ ட்ரீ பார்த்துட்டு நீ ரொம்ப பெருசா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைசியா போற வழியில என்ன பார்க்குறாங்க? 2 கேட் பார்க்குறாங்க. 2 பூனைக்குட்டி பார்க்குறாங்க. whom do they see at last? Cats. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வள்ளியும் சிட்டுவும் போறாங்க. who is walking along with வள்ளி? சிட்டு. who is வள்ளி's pet? சிட்டு. which flower do வள்ளி and சிட்டு see? Daisy. which one looks very pretty? Daisy flower. which tree do they see? Mango tree. whom do they see at last? 2 cats. இந்த லெசன்ல இருக்கிறது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அச்சீவ் ஆயிரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோங்க. சரிங்களா? அப்புறம் கடைசியாக நம்ம என்ன கேட்கலாம்னா, இப்போ ஒவ்வொரு குழந்தையும் அவங்க ஸ்கூலுக்கு வர வழியில் இந்த மாதிரி என்னென்னலாம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் நடந்து வரும்போது இதெல்லாம் பார்த்தாங்க. நீங்களாம் வரும்போது என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். வாட் ஆர் ஆல் தே see on their way அப்படின்ற மாதிரி தேன்றது நீங்கள் யூன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட தான் அட் அ டைமில் கேட்க முடியும். வாட் ஆர் ஆல் யூ see on their way to school அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? நீ ஸ்கூலுக்கு வரும்போது நீ என்னென்னலாம் பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்டால் குழந்தைங்க வந்து அவங்க என்னென்ன பார்த்தாங்க அப்படின்றத தமிழில் சொன்னாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட கான்செப்ட் லேர்னிங் அவுட்கம் என்னன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டு அந்த குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியணும். அடுத்தது அவங்க வீட்டுக்கு வர வழியில் ஸ்கூலுக்கு வர வழியில் என்னென்னலாம் பார்க்குறாங்கன்ற அந்த பொருள்லாம் சொல்ல தெரிஞ்சால் இட்ஸ் ஓகே. அடுத்தது நமக்கு பாடத்தில் என்னென்ன அவங்க வர வழியில் பார்த்தாங்கன்றது ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் வள்ளியும் சிட்டும் என்ன பார்த்தாங்க? டெய்ஸி. டெய்ஸி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்தது என்ன பார்த்தாங்க? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை என்ன சொன்னாங்க? கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கலரா இருக்கு. நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளைக்கு அப்புறம் என்ன பார்த்தாங்க? மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீக்கு அப்புறம் வெரி கடைசியா கேட்ஸ் பார்த்தாங்க. சரியா? இது புக்ல இருக்கிற கண்டென்ட். இந்த கண்டென்ட் ரீச் ஆயிடுச்சா இந்த மாதிரி ஒரு டைம் தமிழ்லயே கூட நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இந்த இங்கிலீஷ்ல கேட்ட கொஸ்டின்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அது போய் கொஞ்சம் மைண்ட்ல பதியும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த கண்டென்ட் அவ்வளோதான். அந்த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் ஜங்கிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சூஸ் பண்ணும்போது கண்டென்ட் வந்து ஒன்லி ஃபார் 30 மினிட்ஸ்க்கு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 90 மினிட்ஸ்க்கும் சூஸ் பண்ணாதீங்க. இந்த குழந்தைக்கு டம்ப் பண்ற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்க ஒரு நாளோ 2 நாளைக்கோ எடுத்துக்கோங்க. ஒரு நாள் போதும். 30 மினிட்ஸ்ல இது கொண்டு போயிடலாம். நீங்க பைலிங்குவல்ல கொண்டு போனீங்கன்னா 30 மினிட்ஸ்ல இது பண்ணிடலாம். ஏன்னா லேர்னிங் அவுட்கம் ஒண்ணுமே இல்லை. இது வாட் இஸ் யுவர் நேம்னு அந்த குழந்தைக்கு கேட்க தெரிஞ்சா போதும். அவங்க வர வழியில என்னென்னலாம் பார்த்தாங்கன்னு சொல்ல தெரிஞ்சா போதும். மற்றபடி இதில் வந்து பெரிய அளவுக்கு லேர்னிங் அவுட்கம் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 1 டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எனஃப். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் 60 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 60 மினிட்ஸ்க்கு குழந்தைய ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்ட்ரோக்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தவுட் யுவர் கைடன்ஸ் தே கான்ட் டூ. சரிங்களா? உங்களோட கைடன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தையால் எந்த ஒரு ஒர்க் ஷீட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் தெரியாது, வேர்ட்ஸ் ரீட் அவுட் பண்ண தெரியாது, இந்த மாதிரி எல்லா ட்ராபேக்ஸும் இருக்கிறனால அவங்களால வந்து அதெல்லாமே செய்ய முடியாது. ஸோ நீங்கள் அந்த ரிமைனிங் 60 மினிட்ஸ்க்கான ஒர்க் ஷீட் எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து உங்களோட கைடன்ஸால் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த 60 மினிட்ஸ்க்கு வித்தவுட் யுவர் கைடன்ஸ் அவங்க என்ன செய்யணுமோ அதுதான் பிளான் பண்ணணும். இந்த ஒர்க் ஷீட் பண்ணுறது, அப்புறம் இவால்வேட் பண்ணுறது, இது எல்லாமே வித்தின் த 30 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சுக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் எனி அப்ஜெக்ஷன்ஸ்? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தா இது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஏன்னா அந்த குழந்தையால் வந்து லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ரீடிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு அவன் அப்படி தான் ஸ்கூல் என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கைடன்ஸ் தேவை. அதனால தான் அந்த ரிமைனிங் 60 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது அந்த நோட்டில் அவங்க சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு அந்த கேலண்டரில் எழுதி பார்க்குறதுக்கு லைன்ஸ் போட்டு வச்சு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் கர்வு, ஸ்லாண்டிங், அப்புறம் வெர்டிக்கல் லைன், ஹரிசான்டல் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரிலாம் வந்து போட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம லெட்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ நம்ம அந்த ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் என்னவோ அதெல்லாம் அந்த 60 மினிட்ஸ்க்கு ஏதாவது கலர் பண்ண சொல்லலாம், ஏதாவது ஒரு ட்ரா பண்ண சொல்லலாம், கலர் பண்ண சொல்லலாம், இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஏதாவது ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் அந்த ரிமைனிங் 60 மினிட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் டேக்கு அந்த பாடல் வந்து ஃபஸ்ட்டு டேக்கு, ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கெலாம் அந்த 90 மினிட்ஸும்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்போ தான் என்ட்ரி ஆகிருக்காங்க. அதுங்க பாவம் போய் எங்கேயாவது விளாடும், படுத்து தூங்கும். ஸோ அதனால் அந்த 30 மினிட்ஸ் எனஃப், விட்ருங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஜங்கிள். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஒவ்வொரு யூனிட்லேயுமே அந்த ஆல்ஃபபெட் ஜங்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு யாராலாவது சொல்ல முடியுமா? அது ஏதாவது இதுவரை கவனிச்சிருக்கீங்களா என்ன மாதிரி கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு? எனிஒன் சொல்ல முடியுங்களா? ஆல்பபெட் ஜங்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது தெரியும்ல?
எல்லாத்துலயும் ஒரே மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து A to I வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அது ஒரு கான்செப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஐக்கு அப்புறம் J to T வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. சோ அது ஒரு கான்செப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் S to Z வரைக்கும் அனிமல்ஸ் ஒரு கான்செப்ட்ல அனிமல்ஸ் அதனோட ஹவுஸ் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மிஸ். அது அந்த அனிமல்னா அது எங்க இருக்கு அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல. இதுல வந்து டாக்னா ஹவுஸ், கேட் இப்ப எலிஃபென்ட்னா ஃபாரஸ்ட்ல இருக்கும், ஃபாக்ஸ்னா ஹோல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனோட ஹவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓகே. மத்த ரெண்டு பாடத்துல ஏதாவது ஞாபகம் இருக்கா? வேற யாருக்கா ஏதாவது ஞாபகம் இருக்காங்க டீச்சர்ஸ்? ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஓகே. செகண்ட் யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் யூனிட்ல வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க லெட்டர்ஸ் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ். சரிங்களா? அந்த பாடத்தோட லேர்னிங் அவுட்கம் நமக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்டை வச்சு அந்த இது வந்து உங்களுக்கு அந்த J to T வரைக்கும் வர அனிமல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஆக்ஷன் வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் தேர்ட் யூனிட்ல நம்மளோட லேர்னிங் அவுட்கம் பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் S to Z வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் புக்கு கையில் இருந்துச்சுன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நமக்கு வந்து ஆன் தேர்வே அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க, எங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு அந்த வேர் அப்படின்ற கொஸ்டின் பேஸ் பண்ணி வந்து ஸோ உங்களுக்கு அந்த வேர்ன்றதை பேஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்கான லெட்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு யூனிட்டோட லேர்னிங் அவுட்கம் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் அ டீச்சர்ஸ் நம்ம அதில் கிளியராக இருக்கணும். ஓகேவா? செகண்ட் யூனிட்ல நமக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் மெயின் லேர்னிங் அவுட்கம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் அது வந்து ஆக்ஷன் வேர்டை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் தென் தேர்ட் யூனிட்ல நம்மளோட லேர்னிங் அவுட்கம் பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த லெட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து வேர்ன்ற கான்செப்ட் பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A ஃபார் ஆண்ட் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஹில்லில் இருக்குது. ஆண்ட் ஹில்லில் இருக்கும். பியர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கேவ்ல இருக்கும். கேட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ட்ரீல இருக்கு. இது வந்து உங்களுக்கு அந்த தீக்ஷா ஆப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு QR கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை வந்து முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் போட்டு காமிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அதில் பிக்சரோடு வருது. இதில் வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ கொடுத்து அந்த ட்ரீ மேலே அந்த கேட் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே வரும். அதே மாதிரி பேர் வந்து ஒரு பெரிய கேவ் கொடுத்து அந்த கேவுக்கு போகிற மாதிரி ஒரு பிக்சர் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இதில் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த திக்ஷா ஆப்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்லார்ஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு தான் அந்த QR கோடை வந்து மிஸ் பண்ணாமல் போட்டு காமிங்கன்னு சொல்கிறது. நம்மளால் TLM அப்போ காமிக்க முடியாத பட்சத்தில் கூட நீங்கள் QR கோட்குள்ளே போனீங்கன்னா பிக்சர் இமேஜினேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகே, இப்போ இந்த ஆல்ஃபபெட் ஜங்கிள் இது எப்படி நம்ம சொல்லித்தரணும்? யாராவது ஒருத்தர் இதுல இருக்கிற ஒரே ஒரு ஆண்ட் மட்டும் போதுமானதா? இது மட்டும் போதுமா? அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஸ்டோரியா கிரியேட் பண்ணி சொல்லலாம். ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்லலாம். ஸ்டோரி கிரியேட் பண்ணி. அடுத்து பாத்தீங்கன்னா A ஃபார் ஆண்ட், A ஃபார் ஏரோப்ளேன், இந்த மாதிரி ஃபெமிலியர் வேர்ட்ஸ் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாமே கூட பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம். வெறும் A ஃபார் ஆண்ட் அப்படின்னு மட்டும் சொன்னோன்னா டக்குன்னு அந்த குழந்தைக்கு அந்த ஏன்ற வேர்டு லெட்டர் வந்து ரெகக்னைஸ் ஆகுமா அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A to I வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து மெயின் லேர்னிங் அவுட்கம். ஸோ இதுக்கு நான் ஒரு 1 வீக் டைம் 1 or 2 வீக்ஸ் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 2 வீக்ஸ் எடுத்துகிட்டு டைமே முடிஞ்சு போயிடும்ல, 1 வீக் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? 6 9 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 days 9 லெட்டர்ஸ். ஒரு நாளைக்கு 2 லெட்டர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஏவும் பியும் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஏவும் பியும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கே அந்த குழந்தைக்கு அது எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு A ஃபார் ஆண்ட்
A for apple, A for arrow, A for apron இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி கொடுத்துருங்க. இதுக்கான பிக்சர்ஸ் எல்லாமே சார்ட்ல டிஸ்ப்ளே பண்ணி மேல இருக்கணும். வால்ல வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பி ஃபார் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம ஒரு சார்ட்ல வரைஞ்சி நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அதை வரைஞ்சி போர்டில் ஆர் வாலில் வந்து டிஸ்ப்ளே பண்ணி விட்ருங்க. அப்போதான் நம்ம அந்த 1 வீக் அந்த கம்ப்ளீட்டாக எல்லா லெட்டர்ஸும் முடிக்கிற வரைக்கும் அந்த பிக்சர்ஸை பார்க்க பார்க்க அவங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் ப்ளஸ் அந்த என்ன பிக்சர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் ரெகக்னைஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் 1 வீக் டைம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு 30 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோ நேரம் கூட டைம் எடுத்துக்காது. மீதி நேரம் அந்த குழந்தைய வந்து நீங்கள் அந்த எழுத சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எழுதுகிற வேலை கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த தமிழுக்கு மிஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த லெட்டர் வந்து ட்ரேஸ் பண்ணுறது, உள்ளேயே கலர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா லெட்டருக்குள்ளேயே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி, டாட்டட் லைன்ஸில் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் மிஸ் காமிச்சாங்க இல்லையா தமிழுக்கு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுல்லாக 90 மினிட்ஸ் வரைக்குமே அந்த ரிட்டன் ப்ராக்டிஸே. கொஞ்சம் நேரம் குழந்தை ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா விட்டுருங்க. கம்பல் பண்ணி அந்த 90 மினிட்ஸ் எழுத வைக்காதீங்க. ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரே ஆக்டிவிட்டீஸே கொடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் கலர் பண்ண சொல்லுங்க, கொஞ்ச நேரம் விளையாட சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்க. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசி சாங் இருக்கு. இந்த சாங் வந்து இந்த ஆல்பபெட் ஜங்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா திக்ஷா ஆப்பில் உங்களுக்கு இருக்காது. அதோட தீம் ரிதம் எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? யாராவது ஒருத்தர் பாடுறீங்களா? அந்த ரிதம் நல்லா இருக்கும். அந்த இதுல போனீங்கன்னா தான் அந்த பாட்டு வந்து ஈஸியா குழந்தைக்கு சேரும். அது நம்ம நடத்துற children come to me, I will teach you ABC, ABCD EFG HIJK LMNOP QRST UVWXYZ XYZ. வெரி குட். இந்த ரிதம் தான் இந்த பாட்டோட ரிதம். சரிங்களா? பாக்கியா மிஸ் அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி போட்டுறீங்களா? ஓகே மேம். மேம் இன்னும் ஒண்ணு, ஆல்பபெட்ஸ்ல இந்த ஸ்டோரிக்கு பதிலா அந்த ஏ லெட்டர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, நம்ம ஏல ஸ்டார்ட் பண்ற ஒரு 5 வேர்டு மட்டும் எழுதி போட்டுறலாம் மிஸ். ஏரோப்ளேன், ஆம்புலன்ஸ், அன்பு, அந்த மாதிரி ஏல ஸ்டார்ட் பண்ற ஒரு 5 வேர்டு மட்டும் எழுதி போட்டுட்டு அது ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணலாம். அன்பு மாமா வந்தாங்க, அத வந்து அந்த குழந்தைக்கு தமிழ்லயே அந்த ஸ்டோரி சொல்லலாம். அன்பு மாமா ஏரோப்ளேன்ல வந்தாங்க, ஏர்போர்ட்ல இறங்குனாங்க, ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றப்ப அந்த ஏன்றது நிறைய டைம் வருங்களா, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏ வந்து ஃபெமிலியர் ஆயிடும். அது தமிழ்ல அந்த ஸ்டோரி அப்படி சொல்லலாம் மிஸ். நல்லா இருக்கும். அந்த ஏ லெட்டர்ஸ்லயே எவ்வளவு வேணுமோ அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஆல்பபெட்ஸ்ல. அப்படி சொல்லலாம். அது நல்லா இந்த இருக்கும். டெக்னிக்ஸ் அது நல்லா இருக்குங்க மிஸ். இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது உங்களுக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ஆப்பிள், ஆரோ, அப்ரான், இந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஏரோப்ளேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேர்டு அந்த குழந்தைக்கு ஃபெமிலியராக இருக்கோ, என்ன பிக்சர்ஸ் கிடைக்குதோ அந்த பிக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லிடலாம். ஸ்டோரினோன்னு பெரிய லாங் ஸ்டோரியாலாம் இருக்கக்கூடாது. இப்போ மிஸ் சொன்ன மாதிரி 1 or 2 லைன்ஸில். மிஸ் அப்படியே பிசிக்கு ஏதாவது சொல்கிறீங்களா மேம்? அதுக்கா நான் ஸ்டோரி கிரியேட் பண்ணலைங்களே. பண்ணலையா? ஓகே மேம். ஓகே, நான் போடுறேன் மிஸ், உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் மிஸ். ஓகே ஓகே மிஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ அந்த ஆல்பபெட் ஜங்கிளுக்கு நம்ம ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 லெட்டர் தான். அந்த 2 லெட்டருக்கு மிஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பிக்சரோட அதை வால் டிஸ்பிளே பண்ணிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். மிஸ் வந்து அது ஸ்டோரி க்ரியேஷனோட சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இதுதான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அது வந்து அப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 60 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கலாம். ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது மிஸ்ஸு உங்களுக்கு தமிழில் சொன்னாங்க இல்லையா, அந்த ஆன்ற லெட்டர் ட்ரேஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே கலர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா, அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
இது ஆக்சுவலாக எங்கள் பாப்பாக்கெல்லாம் இது வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. நல்ல ஒரு டெக்னிக். என்ன அப்படின்னா, ரெயின்போ கலர்ஸ் ஒரு 7 கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 7 கலர்ஸ்லேயும் அந்த நம்ம கொடுக்குற லெட்டர்ஸை வந்து 7 டைம்ஸ் நம்ம அது மேலே வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 டைம் நீ போடு அப்படின்னு சொல்கிறதோட கையில் வந்து அந்த 7 கலர் க்ரையான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு க்ரையான்லேயும் அந்த குழந்தை வந்து அதை ட்ரேஸ் பண்ணும். சரிங்களா? ரெயின்போ கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட அதுவும் கொஞ்சம் கலர் பென்சிலில் பண்ணுறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஃபன்னாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியே ஒரு ஸ்லேட்டையும் சாக் பீஸையும் கொடுத்து எழுதுன்ற மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் சேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் ரூம்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான். அடிஷ்னலாக வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ், நம்மளோட நார்மல் கிளாஸ் ரூமில் இருக்கிறதுக்கும் இங்கே அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஞாபகம் இருக்கா? யாராவதால ரீகால் பண்ண முடியுதா? என்னங்க? ஏர் கண்டிஷனர், ப்ரொஜெக்டர் இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல இல்ல. ஸ்மார்ட் போன், ப்ரொஜெக்டர், ஸ்மார்ட் போர்ட், லேப்டாப் கூட இப்ப எல்லா ஸ்கூல்லயும் இருக்கு. அது நோ ப்ராப்ளம். இருக்கு மிஸ், இருக்கு. டெலிவிஷன் இதுவும் இப்பலாம் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல வந்துருச்சு. டிவி இருக்கு மிஸ், இருக்கு. அடுத்து மீதி எல்லாமே இருக்கிறது தான். சரிங்களா? சிட்டிங் பெஞ்ச் இது மட்டும் இருக்காது மிஸ். அது அது ஸ்டூல் அது ஒரு சில ஸ்கூல்ல இருக்காது. ஸ்கூல்ல இருக்காது. மத்தபடி ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிறது தான். தரைக்கு வந்து ஃப்ளோர், செவுத்துக்கு வந்து வால், மேல இருக்கிறது ரூஃப், இது எல்லாமே நம்ம சொல்லி தரது தான். அடுத்து டோரு, விண்டோ, கேர்ள், பாய், புக்கு, பேக்கு, நோட் புக், பென்சில், டேபிள், லோ லெவல் போர்ட், ஸ்விட்ச் பாக்ஸ், இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஃபேனு, லைட்டு. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த திங்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த திங்ஸ் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்காதீங்க. நீங்கள் கையில் பிக்சர்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுட்டு அது என்ன அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் ஸ்கில் வரணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ரூமில் எந்தெந்த இடத்துல என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி கேளுங்க. எடுத்த உடனே கிளாஸ் ரூமில் இருக்கிறதே காமிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எதையாவது காமிக்கும் போது இதுதான் அதுன்ற மாதிரி தெரியாத மாதிரி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ரீடிங் வந்து கேட்டோன்னா, நாங்கள் இந்த லெசன் தான் முடிச்சிருக்கோம், அந்த லெசன் நாங்கள் படிக்க வைக்கல, அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி அந்த குழந்தைக்கு வராது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ஒன்று வரும்போது தான் அவன் அதெல்லாம் எங்கெங்கே படித்தது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை அவன் ரிமைண்ட் பண்ணி பார்த்து அவன் நம்மக்கிட்ட சொல்லணும். ஓகேவா? எடுத்தோன்னே ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருக்கிறதே அப்படியே காமிச்சு சொல்லிடாதீங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவன் பார்த்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு 1 டே இருந்தால் போதும் தானே? 1 டே போடுறேன். ஓகேவா? இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப்க்கும் 1 டே தான். என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம குட் மார்னிங் அண்ட் ஹலோ நடத்துகிறோம் அப்படின்னா இந்த பாட்டு கடைசி அந்த பாடம் முடிகிற வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும். அதுவும் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அப்படின்றது சர்க்கிள் டைமில் கொண்டு வர சொன்னேன். வாட் இஸ் யுவர் நேம்னு. ஸோ குழந்தைங்களை எல்லாரையும் டெய்லி காலையில் வந்தோன்னே ஒரு அந்த இங்கிலீஷ் பீரியடுக்கு முன்னாடி ரவுண்டாக நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக அப்படியே பக்கத்தில் வாட் இஸ் யுவர் நேம் சொல்லி அப்படி திரும்ப கேட்டுக்க சொல்லிடுங்க. அதுக்கு ஒரு 5 minutes ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ். இது அப்பப்போ இன்றைக்கி நீங்கள் முடிச்சிட்டிங்களா, மறுபடியும் அடுத்தடுத்த நாள் வரும்போதெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு 5 minutes ஆகும். சரியா? ரிமைனிங் 15 minutes மட்டும் நம்ம கான்செப்டுக்குள்ளே போனால் போதுமானது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 minutes ஆகும். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டே வந்துடலாம் அப்படியே. ஏன்னா அவங்க நல்லா அதில் ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டெய்லி நம்ம முடித்ததை ரீகால் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அந்த லெசன் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு டே முதற்கொண்டு கடைசி டே வரைக்கும் டெய்லி யூ மஸ்ட் ரீகால். டெய்லி மீன்ஸ் என்னென்னைக்கெலாம் இங்கிலீஷ் பீரியட் வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து ரீகால் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ரிலேட் நம்பர் வித் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இது முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட் முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது கேட்டிருப்பாங்க, வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்கள் அந்த வாட் இஸ் இட் அப்படின்னா இட் இஸ் அ பேக், இட் இஸ் அ புக் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுறானான்றது நம்ம அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கப்புறம் அவன் கிளாஸ் ரூம் இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸையே கேட்டு வாட் இஸ் இட் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். குழந்தை வந்து இட் இஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இட் இஸ்ன்ற ஸ்ட்ரக்சர் மட்டும் அவனுக்கு வந்தால் போதாது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்கள் சர்க்கிள் டைம் வரும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு குழந்தையும் வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். ரிமைனிங் சில்ட்ரன் வந்து இட் இஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே சொல்கிற அந்த ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும். கொஸ்டின் கேட்டால் மட்டும் இட் இஸ்ன்னு சொல்கிற பழக்கம் மட்டும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர்ஸ். வேர்ட் வாலர். சரி சரி. இது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நாளைக்கு ராஜேஷ் சார் வருவார், அப்போ எடுத்துக்கலாம். சரி, நான் இங்கே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு எம்எஸ் எதாவது கொடுத்துடணுமா இவர்கிட்ட? யூசி கிராண்ட்ஸு கொடுத்துருந்துச்சாச்சா? சரி ஓகே, சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு வந்து அந்த வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். இட் இஸ் த. ஸோ அது நம்ம இந்த இடத்துல 2 days போட்டுக்கலாம். போட்டு பார்க்கலாம். கடைசியாக டேலி ஆகலைன்னா எதில் குறைக்கலான்றது பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிலேட் நம்பர் வித் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க ரிலேட் நம்பர் வித் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு? ஸோ அந்த இது மை பெட் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த இது அப்படியே ஆன் மை வே ஒரு இது எடுத்துக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்? ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ஆல்ஃபபெட் ஜங்கிள்க்கு வேர் இஸ் தி ஆண்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கேட்கணும். வேர் இஸ் தி பேர், அப்புறம் வேர் இஸ் தி கேட் அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த குழந்தை வந்து ஆண்ட் இஸ் இன் இட்ஸ் ஹில், பியர் இஸ் இன் தி கேவ். இதுக்கு வந்து நீங்கள் அந்த தீக்ஷா ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பிக்சர் ஞாபகத்துக்கு வரும், அவன் ஈஸியாக சொல்லுவான். சரியா? அந்த நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 லெட்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதிகமாக கொண்டு போகக்கூடாது. அடுத்தது லுக் அண்ட் சேக்கு வாட் இஸ் இட் அப்படின்றது சொல்லணும். இட் இஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் அவன் யூஸ் பண்ணணும். லைக் திஸ் ஆஸ்க் ஃபார் ஆல் திங்ஸ் இன் தி கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மை பெட். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த படத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளியும் சிட்டுவும் போயிட்டுருக்காங்க. ஆன் தேர் வே அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க? அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. யாரை மீட் பண்ணுறாங்க? 2 ஃப்ரெண்ட்ஸ். whom does வள்ளி மீட் ஆன் தேர் வே? சொல்லுங்க பார்க்கலாம். whom does வள்ளி மீட் ஆன் தேர் வே? டீச்சர்ஸ் பாக்கியா மிஸ் மேம் சொல்லுங்க. கேக்குதா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா, எனக்கு தனியா பேசுற மாதிரி இருக்கு. கேக்குதுங்க மேம். இத போயிட்டு இருக்கா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே மயான அமைதியா இருக்கு. கொஞ்சம் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகேவா? வள்ளி வந்து ஆன் த வே போயிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றா. ஓகேவா? அப்போ உடனே கேட்கலாம், whom does வள்ளி மீட் ஆன் தேர் வே? 2 friends. Okay. who are they? 2 பேர், அகமத் and ஆண்டி. who are they? அகமத் and ஆண்டி அப்படின்னு. அப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் இன்டர்ன் வள்ளி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஹூ இஸ் யுவர் இல்லை இவங்க நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு டேக் சம் டைம்ஸ், கொஞ்சம் நேரம் ஆகும். அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்கள்ட்டையும் ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் கேட்கலாம். அப்புறம் அவங்க யாராவது ஒருத்தர் காமிப்பாங்க, வாட் இஸ் ஹர் நேம் ஆர் வாட் இஸ் ஹிஸ் நேம், அந்த மாதிரி அவங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இன்பிட்வீனில் நீங்கள் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் வாட் டஸ் சிட்டு டூ? சிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி சொன்னா? சிட்டு பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அது சொன்னால் போதும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க வள்ளி கிட்ட, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. வள்ளி வந்து திஸ் இஸ் சிட்டு, ஷீ இஸ் அ கிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சிட்டு வந்து ஷீ கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ்.
அது வந்து மேலே ஏறும், குதிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. வாட் டஸ் சிட்டு டூ? Climbs and Jump. Climbs and jumps. அடுத்தது சிட்டு வந்து she eats grass அப்படின்னு சொல்றாங்க. she eats grass அப்படின்னு சொல்றாங்க. what does it eat? Grass. Very good. Next she loves fruits. what அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும்போது 1 or 2 டைம்ஸ் உங்க ஸ்லாங்ல சொல்லிக்கோங்க. சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கு ரீச் ஆகும்போது நீங்க இந்த क्वेश्चन கேட்டிங்கனா போதும். what does Chittu love? Fruits. Very good. Next அடுத்து she eats bananas, leaves and roots. இதெல்லாம் வந்து சாப்பிடும். என்னென்னலாம் சாப்பிடும்? what does it eat? Bananas, leaves and roots. சரியா? இதெல்லாம் வந்து சிட்டு சாப்பிடும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டைம் ஃபுல்லா சொல்லிடுங்க. இது வந்து சிட்டுன்றது என்னோட கிட்டு இது வந்து கிளைம்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ், இது ஏறுறது குதிக்கிறது இதெல்லாம் செய்யும். அப்புறம் இது வந்து கிராஸ் சாப்பிடும். இதுக்கு ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து பனானாஸ், லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க क्वेश्चन கேட்கலாம். இப்போ சொல்லுங்க, வாட் டஸ் சிட்டு டு? Jumps and climbs. Climbs and jumps. Okay, very good. Next, what does Chittu eat? Grass. Chittu eats grass. Very good. What does Chittu love? Fruits. Fruits. Very good. What does Chittu eat? Bananas, leaves, roots. And very good. யாரும் புக் பார்த்தலாம் சொல்லலல? நடத்துறது கவனிச்சு தானே சொல்றீங்க? பண்ணக்கூடாது. ஓகேவா? வெரி குட். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து அந்த கிட் பத்தி தானே இங்க பேசியிருக்கோம். சோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட which is your kit பெட் அப்படின்னு கேட்கலாம். உங்களோட பெட் அனிமல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அந்த பெட்டு பத்தி நாங்க தமிழ்லயே கூட சொன்னா ஒவ்வொரு குழந்தையும் தமிழ்ல வந்து அவங்களோட பெட் பத்தி ஒரு 3 or 4 லைன்ஸ் சொல்லணும். சரிங்களா? ஓகேவா? which is your pet அப்படின்னு கேட்டா டாக் ஆர் கேட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் பெட் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? பேர் என்ன, பேர் உங்க பெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பெட்டோட பேர் அந்த குழந்தை சொல்லணும். அப்புறம் வாட் டு இட் டூ வித் யூ அப்படின்னா அந்த பெட் வந்து உங்களோட என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது வாட் டு யூ டூ வித் இட். இது ரெண்டுல நீங்க உங்களுக்கு எது வாயில நுழையுதோ கேட்டுக்கலாம். பெட்டு வந்து உங்களோட என்ன செஞ்சிச்சு, நீங்க பெட்டோட என்ன பண்ணீங்கன்ற மாதிரி நான் 2ஆ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்ப வாயில என்ன வருதோ அது மாதிரி நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிட் பத்தி அவ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. அவளோட கிட் வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பெட் என்னென்ன பண்ணுன்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட பெட் எது, அதோட பேர் என்ன, அது என்னென்னலாம் இவங்க கூட பண்ணும் அப்படின்றத சொல்லணும். மேபி இன் தமிழ்ல சொன்னா கூட இட்ஸ் ஓகே. ஓகேவா? ஆனா பட் யுவர் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். இங்கிலீஷ்லயும் இருக்கணும், தமிழ்லயும் இருக்கணும். பைலிங்குவல்ல நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து தமிழ்ல மட்டும் ஆன்சர் வந்தாலே போதுமானது. ஓகேவா? ஓகேவா டீச்சர்ஸ்? அண்டர்ஸ்டாண்டா? மை பெட் அப்படின்றது இவ்வளவுதான். நீங்க எப்படி கொஸ்டின் கேட்கணும்ன்றது நானே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். கையில கூட நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க வந்து இங்க பேசுறதுனா கூட கொஞ்சம் வெக்கமா இருக்கும். ஏதாவது நாங்க தப்பு பண்ணிட்டா நீங்களாம் என்ன நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஆனா உங்களுக்குலாம் கவலையே கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்க தான் சொல்லியே தர போறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட பேசுறது மூலமா தான் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஸோ நம்ம தப்பு பண்றதுலாம் அவங்களாம் யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம ஸ்கில்ல வந்து நீங்க ஈஸியா குழந்தைங்க மூலம் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அங்க போய் வெக்கப்படாதீங்க. ஓகே டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் வித் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து நீங்க ஒன்ஸ் தமிழ்லலாம் சொல்லிடுங்க. இதுல இருக்கிற ஒக்காபுலரிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்லயே கேளுங்க. ஒவ்வொரு பிக்சரா காமிச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி வாட் இஸ் இட். ஆல்ரெடி நீங்க வாட் இஸ் இட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தமிழ்லயே இது வந்து பறவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா பறவை, பேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்தது இது வந்து சூரியன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூரியன்னா சன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு வொக்காபுலரிக்கும் இங்கிலீஷ்ல என்ன நேம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இதுல இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க வந்து ஸ்கூல் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்ல இதோட நேம் தெரியும். ஸோ அவங்க தமிழ்ல சொன்னாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க. அதை வந்து இங்கிலீஷ்ல தான் சொல்லணுன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. தமிழ்ல சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ஒக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, பேர்ட்ஸ் இருக்கு, கைட்ஸ் இருக்கு, சன் இருக்கு, ஸ்குயரல்ஸ் இருக்கு, கேட்டு, ஃப்ராக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. இது ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேளுங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹவு மெனி சன் இஸ் ஹியர், அப்புறம் ஹவு மெனி கைட்ஸ் ஆர் ஃப்ளைங் ஹியர், ஹவு மெனி கைட்ஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் எதுக்கு இது கொடுத்துருக்கேன்னா, வேர் டு தே வாக் அலாங் அப்படின்னு கேட்டிருக்கேன். வள்ளி அண்ட் சிட்டு போத் ஆர் வாக்கிங் அலாங் தி ஃபார்ம். ஒரு ஃபார்மில் அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே நம்ம கதை சொல்லும் போது, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லைக் தட் அவங்களும் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வள்ளி அண்ட் சிட்டு வாக் அலாங் தி ஃபார்ம். அவங்க 2 பேரும் ஃபார்மில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். வேர் டு தே வாக் அலாங்? In the farm. On the farm. ஓகே. இப்போ அந்த மாதிரி போகும்போது அவங்க நிறைய விஷயம்லாம் பார்த்துட்டே போறாங்க. சரியா? வாட் டு தே see? அது என்னென்னன்றதெல்லாம் வந்து அந்த பிக்சர் பார்த்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்லுங்க. இன் தமிழ் மேபி ஓகே. சரியா? வாட் டு தே see அப்படின்னா பிக்சர் பார்த்து சொல்லுங்க. இதில் என்னென்னலாம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்கன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பறவை, சூரியன், பட்டம், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து மறுபடியும் பறவைனா பேர்டு, கைட், பட்டம்னா கைட், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிடுங்க. ஆஃப்டர் இன்ட்ரடியூசிங் வொவல்ஸ் ஒன்லி நம்ம வந்து அந்த கவுண்ட்ஸ்க்கு போகணும். ஸோ கவுண்ட் தான் நம்மளோட மெயின் லேர்னிங் அவுட்கம். ஸோ அதனால் அது வந்து மெயினாக நம்ம சொல்லித்தரணும். ஹவு மெனி பேர்ட்ஸ் டூ தே see அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் கேட்கறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொரு குழந்தையா கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம எது வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து கவுண்ட் பண்ண வச்சுருப்போம். மேக்ஸ்லேயும் இந்த கான்செப்ட்டுக்கு எடுத்தோன்னே நம்ம போயிருக்க மாட்டோம். போயிருக்குமா? போமா? தெரியல எனக்கு, அதனால தான் கேட்குறேன். நீங்கள் தான் சொல்லணும். மேக்ஸில் நம்ம 5 வரைக்கும் இந்த கான்செப்ட் வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னா பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது நம்ம இந்த இதுக்கு வரும்போதே. அதனால அந்த கவுண்ட்ஸ் தெரியும். அதனால 1 2 அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? கவுண்ட் பண்ணி அது என்னன்றதை சொல்லுங்க. ஓகேவா டீச்சர்ஸ்? இது கிளியரா? கிளியர் தானே? Okay madam. Okay ma'am. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ATPN அப்படின்ற சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸ் மட்டும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு நாள் எடுக்கிறேன். ஓகேவா? இது கூட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த ஃபோனட்டிக்ஸ் எடுப்போம் இல்லையா, அப்போ சவுண்ட்ஸ் மட்டும் நம்ம தனியாக அப்படியே வரிசையாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் யூனிட் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் இந்த புக் பேக் எக்ஸசைஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மைபெட் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ்ன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த கிட் பற்றி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெட்டை பற்றி ஓரலாக சொல்கிறது தான். அதனால் அந்த ரிமைனிங் 60 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நமக்கு எந்த ஒர்க் ஷீட் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால் அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து வித்தவுட் அவர் கைடன்ஸ் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வாட் இஸ் இட்னு ஒவ்வொரு டைம் கேட்கும்போது இது எல்லாமே அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால் இந்த ஃபஸ்ட் யூனிட் முடிகிற வரைக்குமே நம்ம ரிமைனிங் 60 மினிட்ஸ் அவங்களுக்கு கலரிங் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரோக்ஸு, அப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் மீன்ஸ் அந்த ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் அது, அப்புறம் A to அந்த H வரைக்கும் எழுத வைக்கிறது. இது மட்டும் அந்த ரிமைனிங் 60 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ப்ளே டைம். ஓகேவா? ப்ளே டைமில் ஐ லைக் டு ப்ளே வித் சிட்டு அப்படின்னு வள்ளி சொல்கிறா. டு ஹூம் டு வள்ளி லைக் டு ப்ளே? Chittu. தமிழில் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க. ஐ லைக் டு ப்ளே வித் சிட்டு. வள்ளி யார் கூட விளையாடுறதுக்கு பிடிக்குமா வள்ளிக்கு? சிட்டு கூட. டு ஹூம் டு வள்ளி லைக் டு ப்ளே? சிட்டு. சரியா? நெக்ஸ்ட் டு ஹூம் டு யூ லைக் டு ப்ளே? உங்களுக்கு யார் கூட விளையாட பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். சரியா? உங்ககிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ்டையோ ஒரு 10 பேர்ட்டையோ அந்த மாதிரி உங்கள் இஷ்டம்.
அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது, வாட் டு யூ ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்? உங்கள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் என்னெல்லாம் விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷனுக்காக தான் இந்த 3. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் சே. லுக் அண்ட் சேல உங்களுக்கு எல்லாமே ப்ளே திங்ஸாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த ப்ளே திங்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த அடுத்த ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயும் ப்ளே திங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அண்ட் தென் ஆக்ஷன் வேர்ட், இதில் அவங்க லேர்னிங் அவுட்கம்னு சொல்லிட்டு என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ அந்த கான்செப்ட் தான் அந்த ஸ்டோரிக்கு வர மாதிரியும், லுக் அண்ட் சேலில் வர மாதிரி, அப்புறம் லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வர மாதிரி, இது எல்லாமே அதே மாதிரியே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரீகால் பண்ணுற மாதிரியான ஸ்டோரிஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்களே பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதே ரீகால் ஆயிக்கும். நீங்கள் சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம வொக்காபுலரி வந்து இன்சைடு த கிளாஸ் ரூம் கொடுத்த மாதிரி இதுல இருக்கிற இது வந்து எல்லாமே பேஸ்டு அவுட் சைடு த கிளாஸ் ரூம்ல பிள்ளைங்க விளையாடுறது, அவங்க பாக்குறது, அந்த மாதிரி வொக்காபுலரி வேர்ட்ஸ் வந்து இதுக்குள்ள வந்துரும். அவங்க விளையாடுற அவுட் சைடு தான் மெயின் வந்து என்னன்னா ஃபுல்லா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ளே திங்ஸா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுலயே ஒரு ஸ்டோரி ஒன்று வரும், கம் லெட்டஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரேட் வந்து ஒவ்வொருத்தவங்க விளையாடும் போதும் போய் ஜாயின் ஆயிக்கிற மாதிரி இருக்கும். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ற ஒரு தீம் வச்சு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ளே ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் லேர்னிங் அவுட்கம் ப்ளே திங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே திங்ஸ் அண்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரைம் பார்த்தீங்கன்னா கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அந்த இது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த இது இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட் ஜங்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அனிமலும் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி. கங்காருனா ஹாப்ஸு, லயன்னா ஸ்லீப்பிங், மங்கினா கிளைம், அந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்களோட லேர்னிங் அவுட்கம் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரைம் ஸ்டோரி ரெண்டு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு யூனிட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இது நடத்துனீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் நடத்தும் போது நீங்கள் இங்கே முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அது வந்து ரீகால் ஆகிற மாதிரி அடுத்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களே ரீகேப் பண்ண மறந்துட்டீங்கனாலும் அதில் ரீகேப் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த லுக் அண்ட் சேல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வொக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. நான் முன்ன சொன்ன மாதிரியே பிக்சர்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புக்லையும் சொல்லிக் கொடுங்க. இது மாதிரி எல்லாமே ஃபெமிலியர் வேர்ட்ஸாக தான் இருக்கும். அவனுக்கு தெரியறதுலாம் என்னென்னு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. தெரியாதது மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னீங்கன்னா ஒன்லி 1 டே இருந்தால் போதும். மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சது தான் கொடுத்துருக்காங்க. பேட்டு, பாலு, பலூன், பாய், பேட்ரி, கைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டீங்க. ட்ரீ பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ ட்ரீ வரும்போதே சொல்லி கொடுத்துட்டீங்க. அடுத்து பெஞ்சு கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். டேங்க் அவனுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தவங்க கிராமத்துலேயுமே அந்த டேங்க்லாம் இருக்கும். அடுத்து கேட்டு அவங்களுக்கே தெரியும். வேன் தெரியும், சன் தெரியும். க்ளவுட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்பர் வித் ரிலேட் ஆப்ஜெக்ட்னு வந்திருக்கு இல்லையா, அதுலேயே உங்களுக்கு கைட்டு க்ளவுட்ஸ் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். புதுசாக இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது என்னென்னா ஸ்லைடு, சர்க்கிள் விடுறது, அடுத்தது மார்பிள், கோலி குண்டு, அப்புறம் டாப், பம்பரம். இது மட்டும்தான் அவனுக்கு இதில் நியூ வேர்ட்ஸ். ஸோ ஒன்லி 3 வேர்ட்ஸ் மட்டும்தான் அவனுக்கு அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ். ஸோ ஒன்லி 1 டே இருந்தால் போதுமானது. இதுவும் நீங்கள் வாட் இஸ் இட் அல்லது வாட் இஸ் திஸ் கேட்டுக்கலாம். முன்ன வந்து வாட் இஸ் இட் கேட்டிங்களா, இப்போ அந்த திஸ்ன்ற கான்செப்ட் வர மாதிரி வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அப்படிதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட் ஆர் வாட் இஸ் திஸ், இந்த 2 கான்செப்டில் ஏதோ ஒன்று கேட்டு நீங்கள் அந்த பிக்சர் வொக்காபுலரி அவனுக்கு ரீச் ஆயிடுச்சான்றது செக் பண்ணிக்கலாம். அடுத்தது லெட்டர்ஸிங் அது கேட்டிருக்கேன். அந்த பாட்டு கிளாப் யோர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யோர் ஃபீட். திக்ஷா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ரிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போயே நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ் இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? உங்கள் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு இதுக்கு மெயில் பண்ணி விட்ருங்க. மெயில் பண்ணிட்டு எடுத்து பென்ட்ரைவில் போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் மொபைல்லே பென்ட்ரைவ் போட்டு எடுக்க முடியும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போனோன்னே டக்குன்னு போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக காமிச்சிக்கலாம்.
ஸோ இதில் இருக்கிற நமக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாப், இது எல்லாருக்குமே தெரியும். கிளாப் பண்ணுங்க அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு அந்த ரைம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கிளாப் பண்ணுறது, ஸ்டாம்ப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சொல்லி கொடுங்க. ஒரு கேம் மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்மளாம் சின்னதில் ஃபயர் இன் த மவுண்டைன், ரன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்ஷன் சொல்லுவோம். கிளாப் அப்படின்னா எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, சிட்டுனா எல்லாரும் உட்காருவாங்க, ஸ்கிப்னா குதிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி விளையாடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த விளையாட்டை விளையாட வைங்க. அது மாதிரி விளையாடும்போது இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எப்படின்றத சொல்லி கொடுத்துருங்க முன்னாடியே. ஆக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு முன்னாடி சொல்லி கொடுத்துருங்க, அப்புறம் அந்த விளையாட்டு சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பாட்டுக்கு வாங்க. ஓகேவா? அப்போ தான் அந்த வொக்காபுலரி ஃபெமிலியராக இருந்தால் தான் அந்த குழந்தையால் அந்த பாட்டை பாட முடியும். ஸோ அதுக்காக தான் எந்த ரைம்ஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வொக்காபுலரி ஃபெமிலியர் பண்ணி விட்ருங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ரைம்குள்ளே போகணும். அப்போ தான் ரிதமிக் வந்து கரெக்டாக வரும். எந்த பாட்டுமே ரிதமாக பாடினா தான் நல்லாயிருக்கும், அதுக்காக. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கம் லெட்ஸ் ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அப்போ வந்து ரேட் வந்து போய் அதுவும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக அதுவும் போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக கேட்குது. ஸோ இப்போ வந்து டாக்ஸ் ஆர் பிளேயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின் வந்து ஹூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஹூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட்? Dogs. Dogs are playing cricket. What does the rat want? What does the rat want? The rat wants to. இங்கே டஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வேர்ப் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு எஸ் சேர்த்துக்கணும். ஓகேவா? வாட் டஸ் தி rat want? The rat wants to join. அவங்க கூட விளையாடுறதுக்கு ஜாயின் பண்ணது. ஓகேவா? அப்புறம் what do it ask? என்ன கேட்குது? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா மே ஐ ப்ளே வித் யூ, மே ஐ ஃப்ளை யுவர் கைட், அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கல்ல, உள்ளே வரதுக்கு மே ஐ கம் இன் மிஸ் அப்படின்னு கேட்குறீங்களா, மே ஐ கோ டு டாய்லெட், மே ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், மே ஐ கோ அண்ட் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்கூலில் நிறைய குழந்தைங்க கேட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. மே ஐ ப்ளே வித் யூ, நான் உங்கள் கூட விளையாட வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் உன்னோட பட்டத்தை விடலா, அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அது மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னு சொல்லி அந்த ரேட் வந்து அந்த டாகு கிட்ட கேட்குது. அப்படின்றத சொல்லுங்க. மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னா நான் உங்க கூட விளையாட வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த ரேட். அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. வாட் டு யூ டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த குழந்தை சொல்லணும் மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லைன்னா தமிழில் கூட சொல்லலாம், நான் அவங்க கூட விளையாட வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லி பைலிங்குவலில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அர்த்தம்லாம் சொல்லுங்கள், சொன்னதுக்கப்புறம் தான் கொஸ்டின் கேட்கணும். சரியா? நான் இங்கே போட்டிருக்கேன்றனால நீங்கள் கடகடன்னு கேட்டே வந்துடக்கூடாது. டாக்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க. அப்படி கிரிக்கெட் விளாடும்போது இந்த ரேட் போய் நானும் ரேட் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்படுது. அப்புறம் போய் கேட்குது, இந்த மாதிரி டாக் கிட்ட போய் கேட்குது, மே ஐ ப்ளே வித் யூ அப்படின்னா நானும் கூட விளையாட வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குது. உடனே அந்த டாக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, பட் த கேம் ஹேஸ் ஸ்டார்டட், விளையாட்டு ஆரம்பிச்சிட்டோம், சாரி யூ ஆர் டூ லேட், நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட, அதனால நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் கேளுங்க. ஹூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல இப்போ. ஹூ ஆர் பிளேயிங் கிரிக்கெட்? Dogs are playing cricket. What does the rat want? To join. The rat wants to join. Okay. What do it ask? May I play with you? May I play with you? May I play with you? நான் உங்க கூட தமிழ்ல கூட அது சொல்லலாம் குழந்தை. நீங்க இப்ப இங்கிலீஷ்ல சொல்றீங்க, குழந்தை வந்து தமிழ்ல கூட சொல்லிக்கலாம். ஆனா நீங்க கேட்குற கொஸ்டின் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களான்னு மட்டும் பாருங்க. பைலிங்குவல்ல நீங்களும் சொல்லுங்க. அடுத்தது, டிட் தே அக்செப்ட் இட்? No. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? நோ. இல்ல. ஓகே. வாட் டு தே டெல்? என்ன சொல்றாங்க? லேட்டா வந்துட்டேன்னு சொல்றாங்க. You are late. சாரி யூ ஆர் லேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, யூ ஆர் லேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து தமிழில் ஆன்சர் பண்ணாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரேபிட். ரேபிட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளையிங் எ கைட். த ரேபிட் இஸ் ஃப்ளையிங் எ கைட். ரேபிட் வந்து பட்டம் விட்டுட்டு இருக்கு. மறுபடியும் ரேட் போய் கேட்குது, ரேட் வந்து அது அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால என்ன கேட்குது அப்படின்னா, மே ஐ ஃப்ளை யுவர் கைட், நான்
உன்னோட பட்டத்தை நான் விடட்டா அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு ரேபிட் வந்து என்ன சொல்லுதுன்னா, பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன், என்கிட்ட ஒரே ஒரு பட்டம் தான் இருக்குன்னு சொல்லி ரேபிட் சொல்லிடுச்சு. சரியா? ஆன்சர் பண்றீங்களா? What did they say? Who is flying a kite? Rabbit. Rabbit is flying a kite. What do it ask? May I fly your kite? May I fly your kite? Kite. Did the rabbit accept it? No. No. He say I have only one. What did it say? I have only one kite. Only one kite. Very good. Next பாத்தீங்கன்னா monkeys. Monkeys என்ன பண்றாங்க? The monkeys are swinging on the tree. Monkeys எல்லாம் ட்ரீல வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. Swinging on the tree. The rat wants to join. Rat போய் அவங்க கூட ஊஞ்சல் ஆடணும்னு அதுக்கு ஒரு ஆசை. ஸோ அது என்ன கேட்குது? மே ஐ ப்ளே வித் யூ, நானும் உங்க கூட விளையாடுவா அப்படின்ற மாதிரி கேட்குது. பட் ரேட்ஸ் cannot swing. அதுக்கு அந்த monkeys என்ன சொல்லிடுது? உன்னாலலாம் இந்த மாதிரி ஊஞ்சலே ஆட முடியாது, யூ can't swing அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. சரியா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். Who are swinging on the tree? Monkeys. Monkeys. What does the rat want? Again, Wants he to say, may I play with you? What do it ask? May I play with you? Did they accept it? No. What did they say? He cannot swing. You cannot swing. You cannot swing. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் அவங்களுக்கு இந்த பாடம் முடியறதுக்குள்ள ஃபெமிலியர் ஆகணும். அந்த மாதிரி ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதே கொஸ்டின்ஸை கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது ஒரு இதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான ஆன்சர் சொல்கிறாங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸ் போய் பார்க்குறாங்க. ஃப்ராக்ஸ்லாம் வந்து ஆர் பிளேயிங் ஹாப்ஸ்காட்ச். ஹாப்ஸ்காட்ச்னால் நம்ம கில்லி விளையாடுவோம்ல, சின்ன கல் மாதிரி போட்டு நொண்டி அடித்து போய் இது விளையாடுவோம் இல்லையா, அதுதான் ஹாப்ஸ்காட்ச். இது வந்து குழந்தைங்களுக்கு கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புக்கில் அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க, அதனால் பார்த்தாலே அவங்களுக்கு ஹாப்ஸ்காட்ச்னா கில்லி விளையாடுறது அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ அகைன் த ரேட் வாண்ட்ஸ் டு ஜாயின். அவங்கள்ட்ட போய் கேட்குது, மே ஐ ஹாப் வித் யூ. அவங்க தாவி தாண்டி தானே விளையாடுவாங்க கில்லி விளையாடும் போது. ஸோ மே ஐ ஹாப் வித் யூ அப்படின்னு கேட்குது. நோ ஒன்லி 2 கேன் ப்ளே திஸ் கேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேர் தான் அது விளையாட முடியும், ஸோ நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் கொஸ்டின் போலாமா? Who are playing hopscotch? Frogs. What did the rat want? Again What to does join. the rat want? The rat wants to join. What do it ask? May I hop with May you? May I hop with you? Hopனா தாவறதுன்றது சொல்லி கொடுத்தணும். Did they accept it? No. What did they say? Only 2 can join. Play the game. Only 2 can play this game. Play the ஓகேவா? game. சரி, ஓகே. இப்படி யாருமே வந்து சேர்த்துக்கவே இல்லை. அதனால அந்த ரேட் என்ன பண்ணிடுச்சு, அதுவே தனியா போய் ஒரு சாண்ட் கசில் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட் கசில்னா அந்த மணல்ல வீடு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதே போய் தனியாக கட்ட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த உடனே நானே தனியாக விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தனியாக விளையாடுது. ஸோ அதை பார்த்தோன்னே மற்றது இது என்னென்னலாம் பார்த்துட்டே வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வரிசையா யார்கிட்டலாம் போய் கேட்டுச்சு? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட? டாக், அதுக்கப்புறம் rabbit, and the next monkey, அதுக்கப்புறம் frogs. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. அங்க வந்துட்டு நாங்களும் அவங்க கூட வந்து விளையாடவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது the rat invites everyone to play with him. எல்லாரையுமே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. எல்லாரையுமே வந்து வாங்க விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டாங்க. ஸோ பிளேயிங் டுகெதர் இஸ் ஆல்வேஸ் ஃபன். எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால் யார் கூடவும் வந்து விளையாட வரேன் அப்படின்னு கேட்டால் யாரும் அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான அந்த மாரல் திங்ஸ்லாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, who is building a sand castle? Rat. Does the rat invite everyone to play with him? Yes. What do they do at last? They play together. They all play together. ஓகேவா? சரி, இப்போ ஒரு காமன் கொஸ்டின்ஸ். Who flies a kite? Rabbit. Who has a bat? Dogs. அவங்க தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ who builds a sand castle? Rat. Whom do you like in the story? Rat. Why?
Why? They are allowed to join all the friends. Okay, very good. All the friends to join. Okay. Do you like to play alone or with your friends? With my friend. With friends. Why? That To only have. makes fun. ஓகே வெரி குட். இந்த மாதிரி நீங்க கடைசியா கொஸ்டின் வந்து குழந்தைங்கள்ட்டலாம் கேட்டுக்கணும். நீங்க எல்லாரும் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நல்லா இருந்துச்சா அந்த லெசனு? நல்லா இருந்தது. லெசன் ஓகேவா? நல்லா இருந்துச்சா? ஓகே, நல்லா இருந்தது மேம். சரி, ஓகேங்க மிஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஜங்கிள். இது ஓகேவா, இல்லை இதை வேற ஏதாவது மாதிரிலாம் நீங்கள் நடத்துவீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் ஸ்டைல் நீங்கள் நடத்திக்கலாம். பட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்பிட்வீனில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சொல்லித்தர மாதிரி தான் நீங்கள் நடத்தணுன்றதுலாம் எதுவுமே கம்பல்ஷன்லாம் கிடையாதுப்பா. அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் அந்த குழந்தைக்கு லைன் பை லைன் அச்சீவ் ஆகுதான்றது லைன் பை லைன் நீங்கள் கொஸ்டின் கேட்டு கொண்டு போகணும். அவ்வளோதான். எந்த கொஸ்டின் எந்த மூலையிலேருந்து கேட்டாலும் அந்த குழந்தைக்கு வந்து பாடம் நடத்தி முடித்தோன்னே அது இமேஜின் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அது இருந்தால் ஓகே. மற்றபடி நான் இப்போ சொல்லித்தர மாதிரியே தான் சொல்லித்தரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும், யூனிக் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூனிக் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கேட்கணும், பைலிங்குவலாக கூட இருக்கலாம், குழந்தையோட ஆன்சர் தமிழில் கூட இருக்கலாம். பட் கொஸ்டினிங் ஸ்கில் அந்த இடத்துல கண்டிப்பாக இன்புட் ஆகிருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட மோட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஜங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். வாட் டஸ் கங்காரு டூ? கங்காரு ஹாப்ஸ் அலாங் தி பாத், இந்த மாதிரி இருக்கும். சரியா? வாட் இஸ் த லைன் டூயிங் இன் தி கிராஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். லைன் வந்து தூங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த இது ஆன்சர் எதுவும் சொல்லலை. நீங்களா இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஞாபகம் வருதான்னு பார்க்கலாமா? வாட் டஸ் கங்காரு டூ? என்ன பண்ணிட்டு இருந்ததா கொடுத்துருக்காங்க? கங்காருவோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? ஆக்ஷன் வேர்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் வேர்டு வரும். ஹாப். வெரி குட். அடுத்தது வாட் இஸ் த லைன் டூயிங் இன் தி கிராஸ்? பாடம் ஞாபகம் வருதா நீங்க நடத்தினது? லைன் அந்த கிராஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. மறந்துருச்சு தானே? ஸ்லீப்பிங். ஓகேவா? அடுத்து மங்கி. மங்கினாலே உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் தி மங்கி டு? கிளைம். வெரி குட். why does it climb a tree? எதுக்கு அது மரத்து மேல ஏறிச்சு? ஒரு பேர்ட் பார்க்க. அந்த பேர்ட் நேம்? what's the name? what's the name of that bird? நைட்டிங்கேல். நைட்டிங்கேல். எம்க்கு அப்புறம் என். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டிங்கேல். why does it climb a tree? அது ஓகே. what does an owl do? owl என்ன பண்ணுச்சு? see look just look at him. அதான். and then next parrot and quail. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? what do a parrot and a quail do on a branch? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? dance. very good. where do they dance? a branch. On the branch. tree branch. on a branch. very good. what does the little rabbit do? runs into a hole. ஓகேவா? பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். அடுத்தது யூஸ் தி ஸ்ட்ரக்சர் who has அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இது பண்ணோம். அவங்க புக்கில் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. who has a kite, who has a bat, அது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் குழந்தைங்க கிட்ட ஆளுக்கு ஒரு திங்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து டக்குன்னு இப்போ ஒவ்வொருத்தட்ட ஒரு புக்கு, நோட்டு, பென்சில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றீங்களா? who has a pen அப்படின்னு கேட்டால் அந்த பென் வச்சுருக்கவங்க சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். அவ்வளோது ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த who has அப்படின்னா யார்கிட்ட இது இருக்குது அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு போய் சேரணும். அதனால் அந்த வெறும் அந்த ரெண்டை வச்சுட்டு முடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் இருக்க நிறைய ஐட்டம்ஸ், நிறைய திங்ஸ் வந்து இப்போ கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு 5-6 திங்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் வர மாதிரி நிறைய டைம் கேளுங்க. அப்போ தான் அந்த கொஸ்டின் வந்து அவங்களோட மைண்டுக்கு போய் சேரும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃபிஷ்.
இப்போ இந்த கடல் கடல் வருதா, அந்த கடலை காமிச்சு கேட்குறோம் இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா வாட் இஸ் இட்? இட் இஸ் அ பிக் ஷீ. இது வந்து ஒரு பிக் சி. How are all the sea animals look? அதுல இருந்து sea animalsலாம் எப்படி இருந்தாங்க? First white color. White. Only, all the sea animals are white. அந்த பிக்சர் எல்லாம் காமிங்க, இதுதான் ஒயிட் கலர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு இங்க மெயின் தீம் வந்து கலர்ஸ். ஸோ அந்த கலர்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். how are all the sea animals look அப்படின்னா ஒயிட் எல்லாமே பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இங்க வேற என்னென்னலாம் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேளுங்க. அந்த ஒயிட்ன்ற கலர் அவங்க மனசுல பதிகிற வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் கேட்கணுமோ என்னென்னலாம் காமிக்கணுமோ அதெல்லாம் காமிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தேர் கம்ஸ் அ கலர்ஃபுல் மேஜிக் ஃபிஷ். அங்க யார் வராங்க? ஒரு கலர்ஃபுல் மேஜிக் ஃபிஷ் வராங்க. whom does come there? there comes a colorful magic fish வராங்க. அவங்க வந்துட்டு இந்த ஒவ்வொருத்தரையா போய் பார்க்குறாங்க. இந்த டால்ஃபின், அப்புறம் அந்த கிராப், இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஃபுல் மேஜிக் ஃபிஷ் வந்து இந்த கதையில வந்து யார் யாரெல்லாம் போய் பார்க்குறாங்கன்னா டால்ஃபின், இந்த ஒயிட்ல இருக்காங்க இல்லையா, ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் காமிங்க. இவங்களெல்லாம் இந்த கலர்ஃபுல் ஃபிஷ் வந்து மீட் பண்ண போகுது அப்படின்றத காமிங்க. சரியா? அப்பயே இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த நாளோட பேரும் தெரியணும். இது வந்து கலர்ஃபுல் மேஜிக் ஃபிஷ்ன்னு தெரியணும். இது டால்ஃபின், இது கிராப், இது வந்து சீ ஹார்ஸ், இது ஸ்டார் ஃபிஷ் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் வாட் கலர் டஸ் அப்புறம் டால்ஃபின் போய் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க, எனக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ அந்த மேஜிக் ஃபிஷ் வந்து சரி ஓகே நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ளூ கலர் கொடுக்குது. கொடுத்தோன்னே ப்ளூ கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்த உடனே டால்ஃபின் என்ன சொல்லுது? தேங்க்யூ அப்படின்னு சொல்லுது. ஒரு பொருள் நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கினவங்க என்ன சொல்லணும்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கான்செப்டும் இதுக்குள்ள போகும். ஓகேவா? உங்களுக்கு இதுல தீம்ல லேர்னிங் அவுட்கம்ல வந்திருக்கு. தேங்க்யூன்றதும் வந்து ஒரு லேர்னிங் அவுட்கம். ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட தான் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். அந்த கான்செப்ட் குழந்தைக்கு சேரணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலும் போய் பார்க்குது. கிராப் வந்து ரெட் கலர் வாங்கிக்குது. உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. வாட் கலர் டஸ் டால்ஃபின் வாண்ட்? ப்ளூ. Blue. Blue. Very good. What color does the crab want? Red. Red color. Red. Very good. What color does seahorse want? Orange. Yellow. Yellow. What color does starfish want? Starfish. Orange. Green. 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 ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கலர் வந்திருக்கு? ஒயிட்டு, ப்ளூ, ரெட், எல்லோ, க்ரீன். இந்த கலர்ஸ் ஒவ்வொரு கலர் முடியும் போதும் நீங்கள் இங்கே கிளாஸ் ரூம்குள்ளே என்னென்ன அந்த கலரில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது அந்த கலர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த கலர் பலூன்லாம் வாங்கி அப்பப்போ மாட்டி விட்டுட்டு இது வந்து இன்னைக்கு ரெட் டே, ப்ளூ டே அப்படின்ற மாதிரிலாம் அந்த கலர்ஸ் போய் அவங்க மைண்டில் ரிமைண்ட் ஆகிற வரைக்கும் அந்த பலூன்லாம் வாங்கி கட்டி விடுங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுங்க. அந்த பாடம் நடத்தி முடித்தோடனே எல்லா கலரும் ஞாபகம் வந்துரும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம அதுக்கப்புறம் ஹவு லாங் யூ ரீகேப் அப்படின்றத பொறுத்து தான் அந்த குழந்தைக்கு வந்து அது ஞாபகம் வர்றது இருக்கு. ஓகேவா? சரிங்களா? ஸோ இந்த பாடம் நடத்தி முடிச்சிட்டோம், அந்த குழந்தைக்கு உடனே கலர் தெரிஞ்சிடணும், நான் நடத்திட்டேன், அவன் ஏன்னு தெரியலைங்க மிஸ் நீங்கள் கேட்டால் சொல்லவே மாட்டேன்றான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நடத்தி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபாலோ அப் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அவன் ஞாபகம் வச்சுப்பான். நம்ம நடத்தி முடிச்சிட்டோன்றதுக்காகலாம் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போது அவன் ஆன்சர் பண்ணுவான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் யாராவது வந்ததுக்கப்புறம் ஏன்டா அன்னைக்கு தான்டா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அவன் சொல்லலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எதையோ மிஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு குழந்தைய அடிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நிறைய இடத்துல இந்த டெஸ்ட் வைக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய போட்டு அடிக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. அந்த இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது லெட்டஸ் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா தேங்க்யூ அண்டு சாரி
ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறோமா இல்லை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். என்னென்னா ஒரு திங்ஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிற வேலை இல்லைல்ல, இதை பார்த்து நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் யோசிச்சுலாம் எடுக்க வேண்டாம். ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஹாப்பி. ஆ ஒரே ஒருத்தவங்க வாயில இருந்தா வருது. ஓகே பரவாயில்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு அந்த ஸ்மைலி ஃபேஸ்லாம் நீங்கள் அங்கங்கே உங்கள் கிளாஸ் ரூமில் பேஸ்ட் பண்ணுங்கள். சேட்னா எப்படி இருக்கும், ஹாப்பினா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஸ்மைலிங் ஃபேஸ்லாம் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்கள். குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு பொருள் கொடுத்து ஷேர் பண்ணிக்க சொல்லுங்கள். ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்லுங்கள். அப்படி கொடுக்கும்போது தேங்க்யூன்னு சொல்ல சொல்லுங்கள். அப்புறம் யாராவது ஏதாவது ஒரு பொருள் உடைச்சிட்டாங்க இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சாரி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இந்த லெசனோட லேர்னிங் அவுட்கம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் யோசிக்கணும். யோசித்து ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டா நீ என்ன சொல்வ அப்படின்ற மாதிரிலாம் கேளுங்க. அது சாரி சொல்லுதா தேங்க்யூ சொல்லுதா அப்படின்றதெல்லாம் பழக்கி விடணும். சரியா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 1 day அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் யூனிட் இதோட முடியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் பை சைடு உங்களோட புக் பேக் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் டைமிங்ஸ் ஃபஸ்ட் லெசனுக்கே நம்ம இன்னும் டைம் போடல தானே? டைம் மட்டும் நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புகிறீங்களா? போட்டால் டைம் ஆகிடும். இப்போ உங்களோட ஓன் இது எப்படி நீங்கள் டைம் போடுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 யூனிட்க்கும் பாருங்கள், நான் ஸ்டார்டிங்லேயே இது போட்டிருப்பேன், லேர்னிங் அவுட்கம்ஸ்ன்னு போட்டிருப்பேன். பக்கத்துலேயே ஒரு ஹைஃபன் போட்டு நீங்கள் ஒவ்வொரு லெசனுக்கும் எவ்வளோ நாள் தேவை அப்படின்னு பாருங்கள். நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, 20 days ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? 20 days பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெசன் வர்றது வந்து கம்மியாக தான் வரும் டைம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைமிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை மறந்துட்டே சொல்லிட்டேன். டைம் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு 20 daysக்குமே இங்கிலீஷ் வரும்லாம் சொல்ல முடியாது. ஸோ வீக்லி எத்தனை இங்கிலீஷ் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மந்த்துக்குள்ளே எத்தனை இங்கிலீஷ் கிளாஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் ஃபேமிலிஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்யனெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். இன்யனெஸ்ட் அப்படின்ற இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ரைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில பேரெல்லாம் வந்து பேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஸ்ட்டில் இருக்கும், அனிமல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்கும்னு சொல்லிட்டு அதோட அந்த ஃபேமிலி ஆஃப் அனிமல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அந்த ரைம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலின்ற கான்செப்டுக்கே உங்களுக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொன்று வந்து யங் ஒன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்குயிரில் ஹாஸ் அ பேபி, ஸ்குயிரலோட யங் ஒன் வந்து பேபி. அடுத்து டைகரோட யங் ஒன் கப். அந்த உப்புப்பாவா ஒரு பேர்ட் நேம் கொடுத்துருக்காங்க. உப்புப்பா ஹாஸ் அ சிக் இன் த ஹோல் ஆஃப் அ ட்ரீ. அந்த உப்புப்பான்ற பேர்டுக்கு அதோட யங் ஒன் வந்து சிக். அப்புறம் வல்ச்சர் சிக் லிவ்ஸ் ஹை அப்பான் தி ராக். வல்ச்சரோட யங் ஒன் சிக். அப்புறம் உல்ஃபோட யங் ஒன் வந்து பப். அடுத்தது ஃபாக்ஸோட யங் ஒன் கப். அடுத்தது யாக்கோட யங் ஒன் காஃப். அடுத்தது ஜீப்ராவோட யங் ஒன் ஃபோல். இந்த மாதிரி யங் ஒன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் எஸ் ஃபார் ஸ்குயிரில், டி ஃபார் டைகர், யூ ஃபார் பூப்பா, வி ஃபார் வல்ச்சர், டபிள்யூ ஃபார் உல்ஃப், எஃப் ஃபார் ஃபாக்ஸ், ஒய் ஃபார் யாக் அண்ட் ஜெட் ஃபார் ஜீப்ரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யங் ஒன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்ஸுக்கு இந்த ஸ்குயிரில் தான் சொல்லணும்லாம் இல்லை, அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் அந்த எஸ்ன்ற லெட்டருக்கு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஏபிசி சாங் அதை பாடணும். அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம இருக்க 60 minutesக்கு நம்ம என்ன லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஓகேவா? கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, ஹேண்ட் ரைட்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன லெட்டர்ஸ் டீச் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லெசனுக்கான கொஸ்டின் மட்டும் நான் கேட்குறேன். பாடமெல்லாம் நடத்துகிற மாதிரி வேண்டாம், டைம் ஆகிடும். கேட்கட்டா? ஞாபகம் இருக்கா? ஃபேமிலி மெம்பர்ஸ்
ஒரு டைம் சொல்லிட்டா தமிழ்ல. நிலான்ற பாப்பா வச்சு தான் இந்த ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஸோ நிலா வந்து சேலமில் இருக்காங்க. வந்து அவங்க ஃபாதரை வந்து அப்பான்னு கூப்பிடுவா, அம்மா வந்து அம்மான்னு கூப்பிடுவா. அப்புறம் அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, சிஸ்டர் நேம் வந்து மீனு. அப்புறம் அவங்க கிராண்ட்பா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து விண்டோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து காஃபி ஆர் டீ ஆர் வாட்டர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கிராண்ட்மா வந்து அந்த குட்டி பாப்பா அவங்க சிஸ்டர் மீனு இருக்கால, மீனு வந்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் வந்து இந்த பிக்சர்ஸ் காமிச்சு தமிழ்லேயே அந்த குழந்தைய சொல்லுங்க. இது யாரு? நிலா. இது அவங்க அப்பா. அப்பானா ஃபாதர். இது அம்மா. அம்மானா மதர். அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஃபாதர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மதர் என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் தமிழில் ஒட்டின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கொஸ்டின் டைம் நான் வரேன். பார்த்தீங்களா, இருங்க வரேன், ஒரே செகண்ட். ஷீ இஸ் நிலா, திஸ் இஸ் நிலாஸ் ஃபேமிலி. இதான் நிலா, இது வந்து நிலாவோட ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் புக்கை காமிச்சு இது பண்ணிவிடுங்க. பாயிண்ட் அவுட் டு ஈச் மெம்பர் இன் ஹர் ஃபேமிலி அண்ட் டெல் வாட் ஆர் தே டூயிங். ஒவ்வொருத்தரையாக பாயிண்ட் அவுட் பண்ணும். சரியா? ஃபஸ்ட் அவங்க அம்மா பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஷீ இஸ் ஹர் மதர், ஷீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி ஆர் டீ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். அப்புறம் ஷீ இஸ் ஹிஸ் கிராண்ட்பா, ஹீ இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஹர் ஃபாதர் கிளீன்ஸ் தி விண்டோ, அவங்க அப்பா வந்து விண்டோ க்ளீன் பண்ணுறாரு. ஹர் மதர் ட்ரிங்க்ஸ் வாட்டர் ஆர் டீ ஆர் காஃபி, அது ஏதோ ஒன்று குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சொல்லிக்கோங்க. அடுத்தது ஹர் கிராண்ட்பா ரீட்ஸ் தி நியூஸ் பேப்பர், அவங்க அப்பா வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க. அடுத்தது ஹர் கிராண்ட்மா டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர் சிஸ்டர், அவங்க கிராண்ட்மா வந்து அந்த குட்டி பாப்பாவை பார்த்துக்கிறாங்க. நிலா இஸ் பிளேயிங் வித் பலூன்ஸ் வச்சு அவள் விளையாண்டுட்டு இருக்கா. சரியா? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் நிலாஸ் ஃபேமிலி? 5. 5 6 இல்ல 6. Okay. 6. 6 members. Who are they? Nila, father, mother, grandpa, grandma, Nila's sister. Okay, very good. She is Nila. Who are you அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை வந்து இப்போ ஐ எம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அந்த ஆன்சர் பண்ணணும். சரியா? ஷீ இஸ் நிலா அப்படின்றோம். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, யாராவது ஒரு குழந்தைய பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டோன்னா ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சப்போஸ் கலா மிஸ் பார்த்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஐ எம் கலா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. ஹூ ஆர் யூன்னு கேட்டால் நீ யாரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்றத அவங்களுக்கு இது பண்ணிடணும். அப்புறம் நிலா வந்து ஐ லிவ் இன் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்கா. நிலா வந்து சேலமில் இருக்கா. வேர் டு நிலா லிவ்? சேலம். வேர் டு யூ லிவ்? அவங்க ஊர் பேரை சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது நிலா வந்து அவங்க அப்பா வந்து ஷீ கால் ஹர் ஃபாதர் அப்பா. ஹவு டு ஷீ கால் ஹர் ஃபாதர்? அப்பா. ஹவு டு யூ கால் யுவர் ஃபாதர்? அப்பா. அது குழந்தைங்க சில பேர் அப்பாம்பாங்க, சில பேர் டேடிம்பாங்க, சில பேர் அம்மாவை மம்மிம்பாங்க, மாமம்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பொதுவாக அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹவு டு ஷீ கால் ஹர் ஃபாதர், ஹவு டு யூ கால் யுவர் ஃபாதர். உடனே அப்படியே ரிலேட் பண்ணி அந்த குழந்தை அவங்க வீட்டில் எப்படி கேட்குன்றத இம்மீடியட்டாக ரிலேட் பண்ணி கேட்கணும். சரிங்களா? ஹவு டு நிலா கால் ஹர் மதர், ஹவு டு யூ கால் யுவர் மதர், வாட் இஸ் ஹர் சிஸ்டர்ஸ் நேம், do you have sister, what is her sister name னு வரணும். விட்டுட்டேனா? நான் தூக்கத்திலே அடிச்சதுனால கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக்ஸ். who are all having sisters அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் கிளாஸில் சிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் who is நிலாஸ் ஃப்ரெண்ட், அடுத்ததுக்கு வந்துட்டேன். சரியா? நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேரின்னு அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. who is நிலாஸ் ஃப்ரெண்ட்? மேரி. அப்புறம் உடனே ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு இம்மீடியட்டாக அந்த குழந்தைங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் அப்படியே கேட்கலாம். அப்புறம் மேரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட இருக்காங்க. ஸோ டு ஹூம் டஸ் ஷி லிவ் வித் அப்படின்னு கேட்டிருக்கேன். வித் மதர் அப்படின்ற ஆன்சர் வரும். சரியா? ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் மேரி, மேரியை யார் பார்த்துக்கிறாங்க? அவங்க அம்மா. சரியா? அடுத்தது அப்துல்ங்கிற ஒரு பையன்.
ஹூ இஸ் அப்துல்? அப்துல் வந்து நிலாவோட ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கான். அந்த பிரதர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு அப்பா அம்மா. அப்பா வந்து செஃப்பா இருக்காங்க, அம்மா வந்து பைலட்டா இருக்காங்க. இதான் வந்து அந்த அப்துலோட இது. ஸோ இப்போ அதுல இருந்து கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் அப்துல்? அப்துல் வந்து ஹூ இஸ் அப்துல்? Nila's friend. Does she has a brother? அவனுக்கு பிரதர் இருக்கா? எஸ். வாட் டஸ் ஹி டு? அவன் என்ன பண்றான்? வாட் டஸ் ஹி டு? ஹி ஸ்விங்ஸ். ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். சரியா? டு யூ ஹேவ் அ பிரதர்? அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட யார்ட்டையா கேட்டுக்கலாம். உங்களுக்கு பிரதர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது ஹூ ஆர் ஆல் ஹேவிங் பிரதர்? யார் யாருக்கெல்லாம் பிரதர் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்புறம் வாட் இஸ் ஹிஸ் மதர்? அப்துல்லோட அம்மா என்ன பண்றாங்க? பைலட். வாட் இஸ் யுவர் மதர்? உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்புறம் வாட் இஸ் ஹிஸ் ஃபாதர்? அப்துல்லோட ஃபாதர் என்ன பண்றாங்க? செஃப். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்ற மாதிரி சொல்லணும். அது வந்து நீங்க அந்த பையனோட ஃபாதர் பத்தி கேட்டுட்டு இம்மீடியட்டா கேட்டீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்லயே கேட்டாலும் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். சரிங்களா? அதனாலதான் இம்மீடியட்டா குழந்தைகிட்ட நீங்க என்ன கேட்கணுன்றதையும் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் இன் யுவர் ஃபேமிலி? உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் நீங்க அந்த நிலா ஃபேமிலியில கேட்கும் போதே கூட நீங்க கேட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்தது ஹூ ஆர் தே? யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கலாம். ஹவு டு யூ கால் யுவர் கிராண்ட்பா? ஹவு டு யூ கால் யுவர் கிராண்ட்மா? இஸ் யுவர் ஃபேமிலி பிக்? பெரிய ஃபேமிலியா சின்ன ஃபேமிலியா? ஹூ ஆர் ஆல் பிளேயிங் டுகெதர்? கடைசியாக அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்துல், சாம், மேரி, அப்புறம் நிலா இவங்க எல்லாரும் ஒன்றா விளையாடுவாங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஹூ ஆர் ஆல் பிளேயிங் டுகெதர். நீங்கள் அது சொன்னதுக்கப்புறம் அது ஒரு கொஸ்டினாக கேட்டுக்கலாம். டு யூ ஆல் லைக் டு பிளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் விளையாட பிடிக்குமா? அப்புறம் வாட் டு யூ பிளே? என்னெல்லாம் விளையாடுவீங்க? டு யூ ஹாவ் ஃபன் டு பிளே ஆல் அலோன்? நீங்கள் தனியாக விளையாடும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்குமா? இருக்காது அப்படின்னாங்கன்னா ஏன் இருக்காது? இதெல்லாம் தமிழ் ஆன்சர் இருந்துச்சுன்னா ஓகே. when do you feel to have fun? எல்லாரும் ஒன்றா விளையாடும் போது. அப்புறம் இது காமன் கொஸ்டின்ஸ் பாருங்க. who cleans the window? ஞாபகம் இருக்கா? Father. ஓகே. who drinks coffee? Mother. who reads the newspaper? Grandpa. who takes care of Nila's sister? Grandma. who plays on the swing? Abdul's brother. Abdul's brother. Very good. Whose father is a chef? Whose father is a chef? Abdul's father. How many people are there in Mary's family? 6. 2. மேரியும் மேரியோட ஒரு குழந்தையும் தான். Who are they? Mary and her mother. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது ஆல்பபெட் ஜங்கிள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்னோட யங் ஒன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. The squirrel's young one? Baby. சரியா? The young one of tiger? Cub. The young one of உப்புப்பாவா? உப்புப்பா. அது chick. சரியா? The young one of vulture? It's also chick. அடுத்தது the baby of wolf? calf. ஓகேவா? அடுத்து baby of fox? cub. baby of yak? யாக்குக்கும் calf தான். ஓகேவா? சாரி, baby of wolf வந்து பப்பு. pup. ஓகேவா? அடுத்து baby of zebra? foal. அடுத்தது the young one of lion. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதோட இந்த 8th கொஸ்டின் ஜீப்ராவோட உங்களுக்கு அந்த லெட்டர் ஆல்பபெட் ஜங்கிள் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து அந்த யங் ஒன்ஸ் ஆஃப் லயன் என்ன, டக் என்ன அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட தான் இதில் நான் ஆட் பண்ணி போட்டேன். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. யங் ஒன் ஆஃப் லயன் அதெல்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான டிஎல்எம்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது லெட்டஸ் சிங் ஹூ டிக்ஸ் தி கிரவுண்ட். இந்த பாட்டு பாருங்க. இது நீங்க திக்ஷா ஆப்ல பாருங்க. இந்த பாட்டை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பெருசா இருக்கும்.
பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. சூப்பரா இருக்கும். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தான் வரும். இந்த பாட்டோட ராகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேர்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் தி கிரவுண்ட், கிரவுண்டை வந்து குளிப்பறிக்கிறது, பிளான் தி சீட்ஸ், அப்புறம் வாட்டர் தி பிளான்ஸ், அப்புறம் க்ரோ தி பிளான்ஸ். இந்த 4 நல்ல கான்செப்ட் தான். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா? ஸோ அந்த டிக் தி கிரவுண்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க, பிளான் தி சீட்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க, வாட்டர் தி சீட்ஸ்னா அப்புறம் க்ரோ தி பிளான்ஸ் அப்படின்றத சும்மா நீங்கள் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை ஆக்ஷன்லாம் செஞ்சு காமிச்சு இதுக்கப்புறம் இது என்னென்ன அப்படின்ற மாதிரிலாம் அந்த வரிசை லைஃப் சைக்கிள் மாதிரி அப்படிலாம் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரிலாம் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறமே பாட்டுக்கு வாங்க. இப்போ பாக்கியா மிஸ் நமக்கு அந்த பாட்டு பாடி காமிப்பாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாங்க இப்ப பாடுவாங்க. This is the way we dig the ground, dig the ground, dig the ground. This is the way we dig the ground early in the morning. This is the way we plant the seeds, plant the seeds, plant the seeds. This is the way we plant the seeds early in the morning. மஸ் போட்டிருக்கேன் மிஸ் யூடியூப்ல இந்த பாட்டு. ஓகே ஓகே ஓகே. இல்லைனாலும் இந்த திக்ஷால இருக்கு. அந்த திக்ஷால இல்லாதது இன்னொன்று இருக்கும் பாருங்க மிஸ், ஃபேமிலிக்கு ஒரு பாட்டு இருக்கும். அது திக்ஷால இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணல. மிஸ் மீதியும் பாடிருங்க. வாட் ஆர் தி பிளான்ஸ்? பாக்கியா மிஸ் கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அந்த மீதியும் பாடிருங்க. This is the way we water the plants, water the plants, water the plants. This is the way we water the plants early in the morning. This is the way we grow the plants, grow the plants, grow the plants. This is the way we grow the plants early in the morning. Very good. Thank you ma'am. நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு மிஸ். என்னன்னா இதுல திக்ஷால அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா இருக்காது. This is the way we grow the plants. அந்த ஸ்டான்ஸா வந்து உங்களுக்கு திக்ஷால கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் சேம் ரிதம் தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேவாங்க டீச்சர்ஸ்? இந்த 3 டேர்மோடது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இந்த 3ஐயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பொறுமையாக காமிக்கிற பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எவ்வளோ டைம் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி எனக்கு போட்டு விடுங்க. இது பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே நீங்கள் போட்டு விடணும். சரியா? மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் நான் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒன்றுனா காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூனிட் 1ஓட லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து ஒரு A4 ஷீட்டில் எழுதிக்கணும். எழுதிட்டு நான் டைமிங்ஸ் அதில் போட்டிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஜூன் மந்த் எடுத்துக்கோங்க. ஜூன் மந்தில் ஒர்க்கிங் டேஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும், எவ்வளோ உங்களுக்கு இங்கிலீஷ் பீரியட்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் டேஸ் கால்குலேட் பண்ணி போட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடணும். ஓகேவா? எல்லாருமே பண்ணணும். ஓகே, இது எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் 2. இது அப்படியே எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் நான் இதில் உங்களுக்கு சவுண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன் டீச்சர்ஸ். சவுண்ட்ஸ் நம்ம ஃபோனட்டிக்ஸ் போகும்போது அப்படியே கண்டினியூஸாக போய்க்கலாம், டைம் பத்தாது அதனால். அடுத்து யூனிட் 3. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது 3க்கும் நீங்கள் டைம் கால்குலேஷன்ஸ் போட்டு அனுப்பணும். ஆல்ரெடி நான் தமிழுக்கு வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் யாருமே போடவே இல்லை. அதெல்லாம் ஒரு நாள் நாங்கள் டைம் கொடுக்குறோம், திடீர்னு ஒரு நாள் சப்மிட் பண்ண சொல்லி சொல்லுவோம் நேர்லேயே, அப்போ கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குறதோட மோட்டிவே நம்ம ஆஃப்டர் ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது என்னென்னலாம் தயார் நிலையில் இருக்கணுமோ கையில், அதை பேஸ் பண்ணி தான் ட்ரைனிங்கே கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் இந்த லீவ் பீரியடில் நம்ம வந்து கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஸ்கூல் போகும்போது கையில் எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும். அங்கே போயிட்டு எனக்கு டைம் இல்லை, நான் செய்யலை அப்படிலாம் சொல்லக்கூடாது.
முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு கையில வச்சுக்கணும். உள்ளுக்குள்ள என்டர் ஆகும்போது இதெல்லாம் கையில இருக்கணும், உங்க டேபிள் மேல இருக்கணும். ஓகே, அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளவும் பண்ணி கொடுக்குறதே. ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. யாராவது பிடிஏல இந்த மாதிரி டீச்சர்ஸ் யாராவதுலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்கள் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களே அட்டன் பண்ண சொல்லிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மெத்தடாலஜி தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்களே அட்டன் பண்ண சொல்லிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், அவ்வளோதான். இங்கிலீஷ் ஃபஸ்ட் டேர்ம் முடிந்தது. கதம் கதம். என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாமா? ஒரு 2 நாள் ட்ரைனிங் இல்லைன்னு போடவும் ஓகே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்புறீங்க. எப்போதான் ட்ரைனிங் இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன்னு பார்த்துட்டே இருக்கீங்களா? அதுக்குன்னு அந்த குரூப் செக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இங்கே எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் காமனா பேசுறது தானே, இதுக்கு கூட அன்மியூட் பண்ண மாட்டேன்றீங்களே. சரி ஓகே, ஃபீட்பேக் சொல்லுங்க. கலா மிஸ், தீபா மிஸ், பாக்கியா மிஸ், இவங்களை தவிர வேற யாராவது அன்மியூட் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் செகண்ட் டேர்முக்கு வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பேன். யாருமே அன்மியூட் பண்ண மாட்டேன்றீங்களே. எப்பதான் இந்த ஹேபிட் வரும்னு தெரியலையே. யாருமே இல்லாதப்ப தானே பேசுறீங்க, இப்பயாவது டெவலப் பண்ணிக்கலாம்ல டீச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குக்கு 120 RPs கேட்டிருக்காங்க. நான் இன்னும் எதுவும் மெயில் அனுப்பாமல் இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரியில் வந்து 25 RPs. ஒவ்வொரு எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. தமிழ்னா 5 RPs, அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 RPs. ஸோ ப்ரைமரி லெவலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 RPஸோட நேம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்பர் ப்ரைமரிக்கு ஒரு 25 கேட்டிருக்காங்க. சரியா? அது இல்லாமல் 9th 10th 11th 12th அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 50 RPs கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 220 டீச்சர்ஸ்க்கு. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா ஆர்பி நான் எப்படி கொடுக்கறது? லாட் போட்டு எடுத்து கொடுத்துடலான் இருக்கோம். கொடுத்துடலாமா? அந்த மாதிரி யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா லாட் போட்டு தான் கொடுக்கணும், வேற வழியே இல்லை. ஆல்ரெடி ஆர்பிஏ போனவங்க எல்லாரையும் விட்டுட்டு இது வரைக்கும் யாரெல்லாம் ஆர்பிஏ வரவே இல்லையோ அவங்க நேம் மட்டும் போட்டு லாட் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா இது நிறைய டீச்சர்ஸ், ஒருத்தர் 2 பேர் கேட்டாலே ஒரு நாள்னா ஒரு 3 நாள் கிட்ட நான் ஃபோன் பண்ணியே சாகணும். எனக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 50 RPs கேட்டிருக்காங்க, லாட் போட்டு எடுத்துடலான் இருக்கோம். இது வரைக்கும் யாரெல்லாம் ஆர்பிஸாக வந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மீதி இருக்கவங்களோட பேரெல்லாம் போட்டு லாட் போட்டு ப்ரைமரியில் 25 அப்பர் ப்ரைமரியில் ஒரு 25 எடுத்து நேம் லிஸ்ட் அனுப்பிச்சலான் இருக்கோம். யாரும் கோச்சிக்கூடாது, சரிங்களா? வீடியோ கண்டென்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதுக்காக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு ட்ரைனிங் ஏதோ வருஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஏதோ ஆன்லைனில் வருது. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட கண்டென்ட்லாம் முடிக்கலான்னு பார்த்தா முடியுமா என்னன்னு தெரில. நடுவில் வேறு எல்லாம் இந்த எல்லாம் சைன் வாங்க அப்படி இப்படின்னு வேறு போகிறதுனால இன்றைக்கே நிறைய பேர் வரல. ஸோ ஓகே, வராதவங்களுக்கு வந்தவங்க அவங்கவுங்க ஸ்கூலில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லைன்னா பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வைண்டப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொடுத்த ஆக்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 லேர்னிங் அவுட்கம் 3 யூனிட் கொடுத்துருக்கேன். 3க்கும் டைம் கால்குலேட் பண்ணி நாளைக்குள்ளே அனுப்பிச்சி விட்றணும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். வச்சுறேன். தேங்க்யூ மேம். ஓகே மிஸ், தேங்க்யூ. அப்பப்போ நடுவில் இன்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் சப்போர்ட் தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நல்லா இருந்துச்சு உங்கள் வாய்ஸ், உங்கள் அந்த ஐடியா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் மேடம் ஐயப்பன் பேச. ஹலோ போயிட்டாங்க சார், மேம் வைண்ட் அப் ஆயிட்டாங்க. ஓகேங்க டீச்சர், ஓகேங்க டீச்சர், பாத்துக்கலாம். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. ஓகேங்க சார்.